சுயம்புலிங்கம் ஐயா உவரி அருகில் வித்தாய் மலைத்திடும் வித்தகனே இந்த மேதினையில் முத்தான ஜோதி முளையாகி அன்பர்கள் முகம் துலங்கு சித்தாய் உனை வழிந்தேன் தென் உபரி சுயம்பு மகாலிங்கமே ஆனிமா முகத்தோனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே ஆனிமா வயற்றோனி விநாயகா பார்வதி அழிந்தெடுத்த பாலகா ஆனிமா முகத்தோனே அரணுடைய புத்திரனே அரணுடைய புத்திரனே ஆனிமா வயற்றோன விநாயகா அம்மை பார்வதியாள் இந்தெடுத்த பாலகா சொல்லி மாமை முருகா செந்தூர் வடிவேல் முருகா வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா செந்தூர் வடிவேல் முருகா ஆனவர்க்கு உபகாரி ஆனவா ஆடுமயில் உயிரேறி ஓடிவா சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா என்னிடம் குடிகொள்ளம்மா அம்மா வந்து குடிகொள்ளம்மா நீ குடிகொள்ளம்மா மாலை மாலை உன்னை தொழி வேணம்மா துணையாக வந்து நீயம்மா சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா வந்து குடிகொள்ளம்மா மாலை மாலை உன்னை தொழும் வேணும்மா கலகி துணையாக வந்து நில்லம்மா ஒரு முன்புகடி மலர்ந்தடியை பாடுதற்கு உனதடியோன் பாடுதற்கு நான் பாடுதற்கு நான் பாடுதற்கு இருடனே நீ எனக்கு துணையம்மா கொள்ளம்மா அசத்து சொந்தமுடன் வெள்ளி செய்த எனக்கு சொல்லி தந்தேன் சொல்லி தந்த எனக்கு சொல்லி தந்த எந்தமைக்கு படித்து தந்த பாதேவி புல்லவர் பாதம் போற்றுவே சிறியவள்தான் மனமுருக வாழ்த்துவே சொந்தமுடன் இசை சொந்தமாக படிக்க சொன்ன தாயாரின் திருவடியை போற்றுவே சிறியவனான் மனமுகழ்ந்து வாழ்த்துவே வாழ்த்தினோம் என் குருவை போற்றினோம் சபைதனிலே போற்றுவேன் சபைதனிலே போற்றினேன் சபைதனிலே போற்றுவேன் சபைதனிலே வணங்கினோம் வெள்ளிசை பாடவே தாரம்ம தேவியே அருமை தாய்
தாய்மார்களே, சகோதரி சகோதரிகளே, சின்னம் சிறார்களே, வாலிப இளஞ்சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் சரி கன்னியாகுமரி மாவட்டம் ஆமா நாகர்கோவில் ராத்திவிளை நன்னகரத்தை சார்ந்த சி சரணியா வெள்ளிசை குழுவினர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் களக்காடு புதூர் என்று சொல்லக்கூடிய அழகான நகரத்திலே அழகு தமிழ் சொல்லெடுத்த அறிவினம் பாவெடுத்து தங்கத்தேரிலே அமர்ந்து வந்தவர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முப்படாதி அம்மனுடைய ஆலயத்திலேயே சின்னம் சிறியவர்களாகிய நாங்கள் வெள்ளிசை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றோம். அறிவிலேயோ அனுபவத்திலேயோ வயதிலேயோ சிறுவர்களாகிய நாங்கள் பாடக்கூடிய வெள்ளிசையிலே சொல் குற்றங்கள் இருக்கலாம், இலக்கண இலக்கிய ராகமேளதான எந்த ஒரு குற்றங்கள் இருந்தாலும் தங்கள் மலரை சொல்ல மதித்து குற்றத்தை எல்லாம் கழித்து விட்டு குணத்தை மட்டும் கையாள வேண்டும் என்று சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வெள்ளிசையிலே நாங்கள் முதலாக ஹரிகரபுத்திரன் ஸ்ரீதர்ம சாஸ்தா வந்து பிறந்த கதையை எங்களுக்கு தெரிந்தவாறு இன்பமாகவே இசைக்கின்றோம். அரியரன் முதல்வனானே ஆதி கொண்டை என் பெயரில் அப்படி உரியதோ தமிழினாலே புகழ்ந்து நான் கதையாய் கூற திரிபுரமெரித்தோன் மைந்தன் செந்திலாந்தனைக்கு மூத்த ஹரிமுகனான தொந்தி கணபதி காப்புதாமி மெய்யும் தவத்தால் நின்றரக்கன் விரலால் தூண்ட வரங்கள் வாங்கி செய்ய சிவனாத்தனை மருட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல கைதல் வடிவாய் பெண் கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்து ஐயன் சாஸ்தா ஐயன் பிறந்த கதைபடிக்கு மதையானே பகவன் காப்புதாமே தானாகிய பொன்னோ
கங்க கைலாசமலை என்று சொன்னாலும் சரிதான், வெள்ளி கைலாசமலை என்று சொன்னாலும் சரி. அப்படி தானாகவே தோன்றப்பட்டதங்க கைலாச மாமலையிலே. கைலாச மாமலையிலே சித்தி வித்தியாதவர்கள் 33 கோடி தேவாதி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், சங்கத்தார்கள், சமயத்தார்கள், தானவர்கள், வானவர்கள், இந்திரர், இறையவர், சித்தி வித்தியாதரர், கருடர், கம்பருடர், ஆமா, பூதர், பைசாசர் என்று சொல்லி கைலைநாதன் சிவரும், அதாவது கைலைநாதன் சிவபெருமானை கைலாசவாசிகள் யாவரும் தொழுது இருக்கின்றார்கள். இப்படி தொழுதிருக்கக்கூடிய நேரத்தில் மேலும் அந்த கைலாச மாமலையிலே யார் யாரெல்லாம் குருவாக இருக்கிறார் பாருங்கள். யார் யார் கண்ணே? நந்தியின் பெருமாளோடு தந்தியின் முகவனி கீழையில் தனவர் பூரதீபம் காட்டு ஆளி வந்து போச்சரை பெருமாளோடு தந்தி முகனி கீழையில் பூரதீபம் காட்டவே காளி வந்து காளி வந்து நம்மை காளி வந்து காளி வந்து சுயம்பு மகாலிங்கம் இடபாகத்திலே சிவலிங்கம் இடபாகத்திலே சிவலிங்கம் இடபாகத்திலே சத்தியமை பார்வதிகள் அமர்ந்தாள் அமர்ந்தாள் போடு 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 ஆசத்து மாமலையிலே நந்தியின் பெருமாள் மத்தில வாசிக்கின்றார், நாரதர் வீணை வைத்துக் கொண்டிருக்கின்றார். இளைய மகனான கந்த கடவுள் ஆலய மணியை ஒலிக்க மூத்த மகனான விக்னேஸ்வர பெருமாள் இந்த உலகத்திலே தாய் தந்தர்களோட வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி பாரிஜாத மலர்கள் எடுத்து தாய் தந்தர்களுக்கு புஷ்பாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மலையை தூக்கி கடல் கடைந்த வாலி ஒருபுறம் பகவானின் திருவடியை நாகி நிற்க தூணி பொன்னை உருக்கி பார்த்து சொல்லி முத்தாலை வலகை பாவி ஆணை பொன்னும் கட்டிலே அருணமும் என்பிருந்தார்களாம். சத்தியவள் இடமிருக்க சங்கரனார் வலமிருக்க புத்தி உள்ளவரிடம் இருக்க பொன்னரனார் வலமிருந்தார். இடமும் வலமுமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கைலாச மாமலையிலே சரி எல்லோரும் எளிதாகவே வந்திருக்கின்றார்கள். ஏங்கப்பா இப்படி இருக்கக்கூடிய நாளைகளில் ஆமாமா பாதாள உலகத்தை ஆண்டு வருகிறான் அசுரனான என்ன சொல்கிறார்கள்? மூர்க்க குணம் படைத்த அசுரன். ஆமையா. கோபத்திலே கொடியவன் அசுரன். கண்டிப்பாக பொறாமை பிடித்தவன் சொல்லலாம். ஆமையா. அப்படிதானே? ஆமாமா. இப்படி இருக்க அசுரனானவன் சொல்லுகிறான். என்ன சொல்கிறார்கள்? அண்ணா ஏ தம்பி இத பாரு, என்னடா இந்த கூட்டத்தை பத்தியாடா? ஆமாடா. தேவர்கள் கூட்டத்தை பத்தியா? எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க பாரு. அதாவது நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காவு, சாக்காடு இவை யாவும் அணுகாமல் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகின்றார்கள். ஓஹோ, உண்மைதானப்பா? இது பாரு, சிரித்த முகத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஆமையா. அவர்களை போல வாழணும்னு சொன்னா யாராலையும் முடியாது. ஆனால் அதற்கான ரகசியம் கூட என்னவென்று நமக்கு தெரியவில்லை. அம்மா, இவர்கள் இப்படி வாழ்வதற்கான ரகசியம் என்னவென்று உனக்கு தெரியுமா? தம்பி, என்ன இதற்குள்ள ரகசியம் நமக்கு யாருக்கும் தெரியாது. சரி, என்னுடைய ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தம்பியோட ரகசியம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மைதான். இவங்களோட ரகசியம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, நாமல் அனைவருடைய ரகசியம் தெரிந்த ஒரே ஆள் யார் என்று சொன்னால் அது சிவபெருமான் மட்டும்தான். சரிதான், அவர்தானே? ஆமாப்பா. அப்படியானால் இந்த ரகசியத்தை நவரிடத்தில் சென்று தெரிந்து கொண்டால் என்ன? எல்லாரும் ஒன்னா கூடி அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் நிச்சயமா சொல்லுவார். கண்டிப்பாக. ஓர வஞ்சனை பார்க்கக்கூடிய ஆள் அவர் கிடையாது. ஆமாம்மா. ஆமாம்மா. ஆனால் சரி, கைலாச மலைக்கு போக வேண்டுமே என்று ஆமாம்மா எல்லோரும் கூடினார்கள். எல்லா சிவனும் ஒன்றாகவே கூடி ஆதிசிவன் வாழப்பட்டு கைலாச மாமலைகளில் வருகிறார்கள். சரி, வந்தவர்கள் என்ன சொன்னார் பாருங்கள். பகவானின் திருவடியை நாடி என்ன சொல்கின்றார்கள்? ஆண்டவா, பகவானே, நரைதிரை மோப்பு விழியணுகாமலே, மோப்பு விழியணுகாமலே வாழ்வதற்கு நாதனை உன்னோடு இருவருளாலே, நாதனை உன்னோடு இருவருளாலே அருள் உரிமை விழியணுகாமலே, விழியணுகாமலே
ஆமாமா. ஆதி சிவனார் வாழப்பட்ட கைலாச மாமலையில் வருகிறார். சரி. ஏ ஆண்டவா, ஏ பகவானே, சுவாமி, ஆண்டவா, எங்களை எல்லாம் யார் என்று தெரிகிறதா? என்ன? நான் இன்னெடுத்த குழந்தைகள் அல்லவா? ஆமா. அசுர பிள்ளைகளே, என்ன காரியம் இல்லாமல் தாங்கள் எந்த இடத்திலும் காரியம் எடுத்து வைக்க மாட்டீர்கள். சரி. நம்மை நாடி வந்த காரணம் என்னவோ? அதாவது உங்களாலே எங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டி. என்ன காரியம் அப்பா? சுவாமி, என்னையா? நீங்கள் படைத்தவர்கள் தான் அந்த தேவாதி தேவர்கள். நீங்கள் படைத்தவர்கள் தான் இந்த அசுரர்கள். அப்படியானால் அவர்கள் நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு. சரி. சாக்காலம் என்பது இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் எங்க வாழ்க்கை பாத்தீங்களா? தினம் தினம் இறக்கின்றோம், தினம் தினம் பிழைக்கின்றோம். தினம் தினம் செத்து 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 பிழைக்கிறோம். அவர்களை போல நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இதற்கான ரகசியம் ஏதாவது இருக்கிறதா? இப்ப என்ன? அந்த தெய்வாதேவர்களை போல் வாழ வேண்டும் என்று கேட்கின்றீர்கள், அப்படிதானே? அவர்களை போல் என்னும் சாவில்லா சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய மைத்துனன் ஆரியம்மாள் பள்ளி கொள்ளும் 5வது கடலாகிய திருப்பார்கடலை குழாக கடைந்தால் அதில் பிறந்து வரும் திவ்ய பொருளான தெய்வாமிர்தம். அந்த தெய்வாமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டு வருவீர்கள் என்று சொன்னால் என்னும் அவர்களை போல் சாவில்லா சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரலாம் அப்பா. தனிமரம் தோப்பாகுமா? ஆகாது. ஒரு கல் தான் வீடாகுமா? ஆகாதல்லவா. ஒரு கை தட்டினால் ஓசை தான் வருமா? காற்று தான் வரும். தெய்வ அமிர்தமோ தெய்வாதி தெய்வர்களுக்கு சொந்தப்பட்ட பொருள். சரி. அவர்களை கூட்டு சேர்த்தால் மட்டும்தான் அமிர்தமானது கிடைக்க முடியும் அப்பா. அவர்களும் நாங்களும் ஜென்ம விரோதிகள் அல்லவா? இருந்தால் என்ன? நாங்கள் அழைத்தால் அவர்கள் வருவார்களா? என்ன காரியம் கழிய வேண்டும் என்று சொன்னால் கல்வியின் காலாக இருந்தாலும் அதை கெட்டியாக பிடித்துத்தான் ஆக வேண்டும். சரி. ஒரு உதவச்சாலும் பரவாயில்லை. ஆமா, வாங்கிடணும். கழுதனா உதைக்கத்தானே செய்யும். என்ன? நெருஞ்சி முள்ளாக இருந்தாலும் நெருக்கமாக இருந்தால்தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். கச்சாலையாக இருந்தாலும் கொத்து கொத்தாக இருந்தால்தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். உண்மைதானே? ஆமா. என்னுடைய கிருபை உண்டு என்று சொன்னால் நீங்கள் சென்று அழைத்தால் வருவார்கள், சென்று காரியத்தில் வென்று வாருங்கள். அப்படியே ஆகட்டும். அப்படின்னு சொல்லி இந்த அசுரர்கள் எல்லோரும் வந்து ஆக கூடினார்கள். சரிதான். தேவாதி தேவர்கள் அழைப்பதற்காக அம்மா அங்கே திருப்பார் கடலில் வருகிறார்கள். சரி. தேவா தேவர்களை சொல்கிறார்கள், தேவர்களே, என்ன தேவர்களே என்னடா செய்றீங்க? என்ன? பகவானுக்கு கொண்டு செல்வதற்காக மலர் மாலை கட்டி கொண்டிருக்கின்றோம். சரி. ஆமாப்பா. மலர் மாலையா? ஆமா. இது பாருங்க, திருப்பார் கடலில் சென்று அமிர்தமானது கிடைக்க வேண்டும். சரி. எங்களுக்கு துணையாக எங்களுக்கு வந்து நீங்கள் அமிர்தம் கிடைத்து கொடுக்க வேண்டும். என்ன? அதாவது உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாது. சரி. நீங்கள் தனித்து சென்று கிடைந்த அமிர்தம் பெறுங்கள். நாங்கள் வந்து அமிர்தம் கிடைத்தால் பிறக்காது. ஏன்னு சொன்னா எங்களுக்கு அமிர்தம் கிடையாது தெரியாது. அதற்காக தான் உங்களை கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, நாங்க தருகிறோம். அலைகடலில் சென்று அமிர்தமானது கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். நான் வந்து அலைகடலை கூடாக கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதுல எந்த ஒரு பொருள் பிறந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, பொன்னாக இருந்தாலும் சரி, சரி பகுதி எங்களுக்கு தருவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா நான் உங்களோடு வருகின்றோம். சரி பகுதி தானே தருகின்றோம் அப்படின்னு சொல்லி சம்மதித்தார்கள். அசுரர்கள் தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து அங்கே திருப்பார்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் எப்படி அமர்தம் கிடைந்தார் பாருங்கள். அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் தேவர்களும் கடைய வேணும் என்று அழகே திருப்பார்கடலில் இருக்கையிலே அசுரர்களும் தெய்வர்களும் அமிர்தமானது கடைய வேணும் என்று அழகிய திருப்பார்கடலில் மந்திரகிரிமலையை மத்தாகி தெய்வரெல்லாம் போட்டியா கொண்டு போயினா அப்படி போடு அசத்து அசுரர்களும் தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து நேர திருப்பார்கடல் வருகிறார்கள். வந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறார்கள், அண்ணா அமிர்தங்களே வந்திருக்கின்றோம். எப்படி வந்திருக்கிறோம்?
வெறும் கையும் வீசின கை மாதிரி வந்துட்டோம். வீசின கையும் வெறும் கையுமா வந்திருக்கிறோம். ஆமா தம்பி. ஆனால் நமக்கு எப்படி அமிர்தம் கிடைக்கணும்னு தெரியாது. தேவர்கள் இருக்கிற இருப்பை பார்த்தாயா? அனைத்தும் தெரிந்தும் தெரியாதவர் போல் இருக்கின்றார்கள். ஒரு வார்த்தை சொல்லி தர்றாங்களா? கண்டிப்பாக. என்ன செய்யணும்? அதான் அவங்க சொல்லி விட்டாங்களே, காரியங்கள்னா காரியம் கழியணும்னா. ஆமா, கலியங்காடு என்னமா காரியம் கழிய வேண்டும் என்றால் வேண்டும் என்று சொன்னால் கழுதையானாலும் காலை பிடி. உண்மைதானப்பா? அப்படியானால் கேட்கறதுல ஒரு தப்பு கிடையாது, ஒரு தவறு கிடையாது. ஓடி ஓடி வருகிறார்கள். சரி, தேவர்களே என்னப்பா இப்படி அமர்ந்திருந்தால் என்ன, எப்படி அமிர்தம் கிடைத்து சாப்பிடுவது? அமிர்தம் கடை எப்படி கிடைக்கும் எங்களுக்கு தெரியாது. என்ன பகவான் அமிர்தம் கிடைத்து சாப்பிட சொன்னார். சரி, நாங்களும் வீசின கையும் வெறுங்கையுமாக வந்து விட்டோம். நீங்களும் வீசின கையும் வெறுங்கையுமாக வந்து விட்டோம். பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா, எந்த இடத்திலும் இருப்பதை வைத்து சிறப்பாக செயல்படு என்று சொல்வார்கள். என்ன இருக்குது இங்கயா? இங்க வந்து என்ன கடல் தான் இருக்கிறது. ஆமா, கடலை என்ன செய்ய முடியும்? அந்த சொல்லிருக்கிறாங்க. மாபெரும் ஆளி ஒரு தாலியாகவே சமைத்தார்கள். சரிதான். ஆளி என்று சொன்னால் கடல், தாலி என்று சொன்னால் பாத்திரம், பாலும் பாத்திரமும் ஆகிவிட்டது. ஆமா, இது என்ன வேண்டும்? மத்து வேண்டும். தம்பி, உங்க வீட்டுல மத்து இருக்குதாடா? என்ன தம்பி இருக்கு? பருப்பு மத்திலே கிடையாதாங்க. பாத்தீங்களா சாமி? ஏமா, அவங்க வீட்டுல எல்லாம் பருப்பு கிடையாது, மத்துல. பருப்பு பின்ன மத்துல கிடைய மாட்டாங்களா? மத்திலே கிடைவாங்க. பின்ன எங்க வீட்டுல எல்லாம் தயிர் மட்டும் தான் மத்துல கிடைவாங்க. சரிதான். தம்பி, உங்க வீட்டுல மத்து இருக்குதாடா? என்ன மத்து தம்பி இருக்கு? வேப்ப மரத்துல மத்து செய்து வச்சிருக்கீங்கோ? அடேங்கப்பா, மருத்துவ குணம் உள்ளது. தம்பி, நம்ம வீட்டுல மத்து இருக்குதாடா? நம்ம வீடு தானே, என் வீடு. சரி, உங்க வீட்டுல மத்து இருக்குதா? நேத்தே காலைல வரைக்கும் இருந்து என்ன கல்லா பேல என்ன கலந்து போயிட்டானே. அப்படியா? அப்ப உங்க வீட்டுல இப்ப மத்து இல்ல? மத்த காணலே. அப்படியா? ஆமா ஆமா. சரி, அப்ப உங்க வீட்டுல மத்து இல்ல. தம்பி, உங்க வீட்டுல மத்து இருக்குதா? எங்க வீட்டுல கீரை கடையக்கூடிய மத்து இருக்கு. கீரை இப்ப மத்து சம்ம கிடையாங்க? ஆமா, கீரை கடையல் கூட்டு. கீரை கடையிலையா? கீரை கடையல் கூட்டு. ஓ, கீரை கடையில் கூட்டு. எனக்கு கீரை கடையில கூட்டுன்னு கேட்டு. ஏமா, அதாவது அந்த மத்தையெல்லாம் கொண்டு அலைகடலை போட்டோம் என்று சொன்னால் ஆழ்ந்து விடும், இல்லை என்று சொன்னால் மிதந்து விடும். உண்மைதானப்பா? சரிதான். ஆகையால் இந்த உலகத்திலே பிரசித்தி பெற்ற மலை எது என்று சொன்னால் அது மந்திரகிரி மலை மட்டும்தான். அந்த மந்திரகிரி மலையை அப்படியே தூக்கி கொண்டு மொத்துன்னு வச்சுட்டான். ஏமா, என்ன கடல்ல மத்த கொண்டு வச்சா என்ன செய்யும்? தாழ்ந்து விடும். தாழ்ந்து விடும் தானே? தாழ்ந்து விடாமல் இருப்பதற்காக சந்திரனை கொண்டு அடையாகவே பாவித்தார்கள், சூரியனை குடையாக பாவித்தார்கள். இனி என்ன வேணும்? கயிறு வேண்டும். கயிறு வேண்டும். அந்த கயிறுலாம் போட்டு அனுமாகும் அறுத்து இத்து போய்விடும். அத்து போய்விடும், அப்படிதானே? இந்த உலகத்திலே நீளம் கூடிய கொடிய விஷம் கூடிய அரபும் வாசிக்கு என்று சொல்லக்கூடிய பாம்பு. சரி, அந்த பாம்பை கொண்டு கயிறாகவே பாவித்தார்கள். சரிதான். இனி என்ன செய்யணும்? இந்த அசுரர்கள் ஒரு புறமாக, இந்த தேவாதி தேவர்கள் மற்றொரு புறமாக இழுத்து பிடித்து கிடைய தேவா அமிர்தமானது வந்து பிறந்தது. காரியத்திலே கண் கருத்துமாக இருக்கிற அசுரனானவன் எப்ப அமிர்தம் பிறக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறான். அமிர்தம் பிறந்து பாத்தீங்களா, எல்லாம் நாமளே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அமிர்த குடத்தோடு எடுத்து சென்றான் இந்த அசுரனானவன். சரி, அமிர்தம் கிடைக்கா தேவா தேவர்கள் எவ்வளவோ கேட்டு கேட்டு பார்க்கின்றார்கள். டேய், பாடுபட்டு கிடைத்த அமிர்தம் கொஞ்சமாவது தாருங்கடா. ஒரு இயலாத காரியம் என்று சொல்லி அமிர்த குடத்தை அப்படி எடுத்து சொல்லுகிறார்கள். திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை என்பதை கிடங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க. கண்ணபெருமான் நினைத்து இப்படி முறைவிட்டார் பாருங்க. எப்படியம்மா? கண்ணை எண்ணி மணிவண்ணே அமர்ந்த மறை சுரல்லா அமர்தமலை எங்களுக்கு அமர்தமலை எங்களுக்கு வேணமையா எங்களுக்கு அமிர்தமலை எங்களுக்கு வாங்கி தர வேண்டுமையா. அறிவரந்தாமா ஆதரவானா திரிசூல தேவா, நாங்கள் பாடுபட்டு கிடைத்தெடுத்த அமிர்தத்தை அந்த அசுரனானது வைத்துக் கொண்டானே ஆண்டவா. அப்படி அமிர்தத்தை வாங்கித்தார் என்று சொல்லி மாயனாயை கண்ணபெருமானை மனதால் நினைக்கிறார்கள்.
கண்ணபெருமானை நினைக்கும் பொழுதே நினைக்கிறார் மாயவனார். அதாவது என்ன தெய்வ அமிர்தமோ தெய்வாதி தேவர்களுக்கு சொந்தப்பட்ட பொருள். ஆமா, அமிர்தத்தை சாப்பிடாமலே இந்த வரத்து வர்றான். நீ சாப்பிட்டா யாரே அது விட்டு வைப்பானா? விடமாட்டான் இல்லையா? ஆமா, இவனை மயக்கிவனுடைய கையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை வாங்கி தெய்வாதி தேவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். சரி, இந்த கோலத்தோடு சென்ற அமிர்தத்தை கேட்டா என்ன செய்வான்? செமத்தேரண்ட அடி உதையும் தருவான். ஒரு வயோதியராக போனால் வைரூதிய போனா வயோதி இல்லம்மா, வயோதியர் வயோதியர் வயசான ஆளுட்டு போனா வயசானவங்களா? ஆமா, அப்படியும் அடிதான். என்ன வயதானவர்களுக்கு அந்த காலத்திலே மதிப்பு கிடையாது, இந்த காலத்திலே மதிப்பு கிடையாது. மதிப்பு இல்லாம ஆக்கிட்டாங்க. சரி, அப்படிதானமா? ஆகையால் அதாவது இந்த உலகத்தில் எனக்கு தெரிந்தவாறு ரெண்டே பொருளை கண்டு ஆடவர்கள் மயங்குவார்கள். சரி, என்ன பொருள் தெரியுமாமா? ஒன்று மது, மற்றொன்று மாது. மது என்று சொன்னால் என்ன? மாது என்று சொன்னால் என்ன? மது என்று சொன்னால் உண்ட பின் போதை வரும். மாது என்று சொன்னால் மாது என்று சொன்னால் பெண். ஆமாமா, பார்த்த உடனே மயக்கம் வரும். என்ன பெண் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஆமா, 6 வயது சிறுமியும் ஒரு பெண் தான். சரி, 60 வயது பாட்டியும் ஒரு பெண் தான். ஆமா, 6 60 கண்டால் மயங்குவார்களா? மயக்கம் வரும், ஆனால் அது தீராத மயக்கமாகிவிடும். உண்மைதானம்மா? ஆமா, இந்த உலகத்தில் ஆடவர் மயங்க வேண்டும் என்று சொன்னால் 16 வயது மதிக்கத்துக்கு ஒரு மாதமாகவே நாம் செல்ல வேண்டும். சரி, அப்படி நினைத்து கண்ணபெருமாள் எப்படி வருகிறார் பாருங்க. எப்படியம்மா? கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா, ஒரு மோகினி போல் வாரா, சுரரிடோ சுரரிடோ ஒரு மோகினி போல் வாரா, சுரண்டனை மறித்தார் கண்ணன், மறித்தார் கண்ணன், மறித்தார் மணிவர்ணன், மறித்தார் மணிவர்ணன். போடு 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 போடு. தேவரையில் கொடுக்க, தேவரையில் கொடுக்க அசுரன் படை எடுத்தார், அசுரன் படை எடுத்தார். தேவகையில் கொடுக்க, தேவகையில் கொடுக்க ஆத்திருந்தே அசுரன் படை எடுத்தார், ஆத்திருந்தே அசுரன் படை எடுத்தார். மாயனாகி கண்ணபெருமாள் 16 வயது கொண்ட பக்குவமங்கையாகவே சமைக்கிறாராம். என்ன அதற்காக தான் பெரியவர்கள் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஆணின் அழகு அர்ஜுனன், பெண்ணின் அழகு பெருமாள் என்று சொல்வார்கள். பெருமாளை பெண்கோலம் எடுத்து வந்தால் பார்ப்பதற்கு எவ்வளவு பேரழகாக இருக்கும், அருமையாகத்தான் இருக்கும். என்ன கண்ணபுரான் அன்று எடுத்த பெண்கோலத்தின் அழகு என்னவென்று சொன்னால் எப்படி? 32 லட்சணம், 16 கலை, 8 அம்சம், இத்தனைக்கு வயதோ 16 வயது மதிக்கத்துக்கு ஒரு மாதமாகவே சமைந்து அண்ணனல்ல நடை நடந்து அசார கையை வீசி சின்ன நல்ல இடையழகியாக அந்த கடற்கரை ஓரமாகவே வருகின்றாள். சரிதான். நடந்து வரக்கூடிய நேரத்தில் அமிர்தத்துக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் அசுரனானவன். ஆமாமா, ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகின்றார். அண்ணா தம்பி, நிறுத்துங்கடா சண்டைய. இத பாரு, நாம் ஏன் இப்படி சண்டை போட வேண்டும்? ஏண்டா அது பாரு, தூரத்துல எட்டி பாரு. ஆமா, டேய் தம்பி, என்ன ஒரு பெண்ணானவள் வருகின்றாள். ஆமா, அந்த பெண்ணுடைய நடையழகை பார்த்தாயா? அவளுடைய இடையழகை பார்த்தாயா? அப்படி என்று சொல்லி அவள் நடையை கண்டவன் நடையை கண்டான், நடையை கண்டான், நடையை கண்டான், நடையை கண்டவன் நடையை கண்டான், நடையை கண்டான், நடையை கண்டோர் நடையை கண்டார், நடையை கண்டார், நடையை கண்டான். அவள் இடையை கண்டோர் இடையை கண்டார், இடையை கண்டார்,
நேரத்தில் நடையை பார்த்தவர்கள் நடையை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். அவளுடைய கண்ணழகை பார்த்தவர்கள் கண்ணழகை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். இடையழகை பார்த்தவர்கள் இடையழகை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். கூந்தல் அழகை பார்த்தவர்கள் கூந்தல் அழகை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். ஆனால் காக்கும் கரம் படைத்த இந்த தெய்வாதேவர்கள் அம்மா வருகிறது மாயவன் என்று சொல்லி இருகரம் கூப்பி வணங்கி நின்றார்களா? சரிதான். ஏன்னா தேவாதேவர்களுக்கு தெரியும் அம்மா அங்கே வருகிறது மாயவர் என்று. ஆமாமா. இந்த அசுரனுக்கு தெரியாதல்லவா? அசுரன் ஒரு மாதிரி சல சலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். அம்மா பார்த்த பெண்ணாக நினைக்கின்றாள். அசுரர்களே, என்ன தெய்வாதி தேவர்களே, நிறுத்துங்கள் உங்கள் சண்டையை. அங்கிருந்து வரும் பொழுதே உங்களை பார்த்து கொண்டு தான் வருகிறேன். சரி, சும்மா சண்டை போடுறீங்களப்பா? அம்மா எதுக்காக சண்டை போடுறீங்க? என்ன இதோ இருக்கிறது அலைகடல். சரி, அலைகடலை கூடாக கிடைந்தோம். அதிலே திவ்ய பொருளான தெய்வ அமிர்தம் வந்து பிறந்திருக்கின்றது. சரி, குடம் நிறைய இருப்பது அமிர்தம் தான். பிறந்த அமிர்தத்தை பங்கு வைப்பதில் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பங்கு தகராறு. ஓஹோ, பங்கு சண்டையா? ஓஹோ, பங்கு சண்டை நம்ம பங்கு தகராறு. சரி, உங்களுக்குள்ள பங்கு சண்டை. ஆமா, எல்லா இடமும் வரக்கூடிய சண்டை தான். சரி, கவலை வேண்டாம். உங்களுக்கு சண்டை வராம இருக்கணும்னு சொன்னா சரி, நான் ஒரு நல்ல வழி சொல்லட்டுமா? சொல்லுமா, பார்க்கலாம். கேப்பீங்களா? இது பாருங்க, கையில வச்சிருக்கீங்க இல்லையா அமிர்தம், அதை ஏன் கையில கொடுங்களப்பா, நான் உங்களுக்கு சரியாக பங்கிட்டு தருகிறேன். ஏய் தம்பி, அண்ணா, பெண்ணானவள் வந்தது வராததுமாக அமிர்தம் கேட்கின்றாளே. அம்மா, பெண்ணை நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாமா? ஒருபோதும் கொடுத்து விடாதே. எதற்காக தம்பி சொல்லுகிறாய்? பாம்பை நம்பினாலும் சிரித்து மயக்கும் பெண்ணை ஒருபோதும் நம்பி விடாதே. தம்பி, அண்ணா, அது மட்டுமல்லாமல் விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்தர நூல் சொல்கின்றது. என்ன சொல்கின்றது? ஆலகால விஷத்தை நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கோல மாமதை யானை கொல்லும் புலி வேங்கைவே நம்பலாம். சரி, காலனார் தூதுவிடும் கல்வர் வேடர் மறைவர் இவரை நம்பலாம். ஆனால் செயல் அகற்றிய மாதிரி நம்பினவர்கள் அனைவரும் நடு ரோட்டில் இருந்து அம்மா அப்பா என்று திகைப்பனரே. அப்படியானால் செயலை கட்டின பெண்களை நம்ப கூடாதுன்னு சொல்றியா? என்ன செயலை கட்டின பெண்கள் எல்லாம் கிடையாது, செயல் செயல் அதாவது கண்வழியால் ஒருவனை காதல் வலைகள் எழுப்பாளவா? ஆமா, அந்த பெண்ணை தான் செயலை கட்டிய மாதர் என்று சொல்வார்கள். நீங்க மயங்கிருக்கீங்களா? ஒருத்தர் அம்மா, நம்ம எல்லாம் ஒரு சமயத்துல காதல் மன்னன்மா. அப்படியா? ஆமா, சரிதான். ஆனால் அந்த பெண்ணானவள் பெண்ணாளுடைய அழகை கண்டு மதிமயங்குகிறார்கள். சரிதான், பெண்ணை நம்பினார்கள், அமிர்தத்தை கையிலே கொடுத்தார்கள். அண்ணா, இந்த பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்தில் குடும்ப புத்தகத்துக்கு போய் காட்சி அளிக்கின்றார். கொடுத்து விடலாம் தானே? கொடுத்து விடலாம். ஆகட்டும் என்று சொல்லி வந்திருப்பது மாயவன் என்று அறியாமல் மாய மோகினிகளுக்கு அமிர்தத்தை கொடுத்தார்களா? சரிதான். கையிலே வாங்கினார் கண்ண பெருமாள், மனதில் நினைக்கிறார். தெய்வம் சாப்பிடாமலே சாப்பிட்டா யாரை அதை விட்டு வைப்பானா? ஒருத்தரையும் உயிரோடு வைக்க மாட்டான். ஆமா, தெய்வாமிர்தம் யாருக்கு சொந்தப்பட்டது? தேவாதி தேவர்களுக்கு சொந்தப்பட்டது. என்ன வரும் அப்படி என்று சரி மனிதரை நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்கள்? வரிசையாக பங்கிட்டு கொடுத்தார். ஆகட்டும் என்று சொல்லி தெய்வர் வரிசையும் தீர்ந்தது, தேவர் அமிர்தமும் தீர்ந்தது. மாயமாக வந்த கண்ணன் மாயமாகவே மறைந்து சென்றார். சரி, வெகு நேரமாக கண்ணை மூடி காத்திருந்த அசுர கூட்டத்தில் ஒருவன் கண்ணை திறந்து பார்க்கின்றான். தெய்வாதேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏய் தம்பி, கண்ணை திறந்து பாருடா, இந்த தெய்வாதேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் திறந்து பார்க்க மாட்டேன். நிஜமாக தான் தெரிகிறேன், தெய்வாதேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா அண்ணா, அந்த பொண்ணையும் காணவில்லை, அமிர்தத்தையும் காணவில்லை. காணவில்லை அல்லவா? ஆமா, இவரை விடலாமா? ஒருபோதும் விடக்கூடாது. அப்படி அப்படி என்று சொல்லி பாருங்க கேட்கிறார்கள். எங்களோட பாதை அமிர்தம் எங்கே இருக்குதடா, எங்களோட பாதை அமிர்தம் எங்கே இருக்குதடா, படுமனமே எங்கள் பக்கிடாத விடுவோமடா, படுமனமே எங்கள் பக்கிடாத விடுவோமடா, அமிர்தம் எங்கே இருக்குதடா, எங்கே இருக்குதடா, பக்கப்பட்டு முன்னமே எங்கள் பக்கிடாத விடுவோமடா, பக்கப்பட்டு முன்னமே எங்கள் பக்கிடாத விடுவோமடா. எடுத்து ஒருவனை கண்ணத்திலே அடித்தாள், ஒருவனை கண்ணத்திலே அடித்தாள், மாறிவிடைத்தல்லோ தேவர்களை வயிற்றிலே தனடித்தாள், வயிற்றிலே தனடித்தாள்.
ஆமாமா. ஏய் தீபாவளி தேவர்களே. என்னம்மா? ஏய் தேவர்களே. ஓய். என்னடா செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அமிர்தம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அறிவு விட்டவனுக்கு அமிர்தமா? ஆமாடா. இது வாரி. என்ன? பாடுபட்டு கிடைத்தது நாங்கள். உண்மைதான். நாங்கள் கிடைத்தவர்கள் இந்த அமிர்தத்தை ஒத்தையில வச்சு சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு நியாயமாடா இது? அதாவது அமிர்தம் பிறந்த உடனே தாங்கள் தனிமையாக எடுத்து சென்றீர்கள் அல்லவா? அமிர்தம் பிறந்த உடனே தனிமையாக அமிர்தத்தை எடுத்து சென்றீர்கள் அல்லவா? ஆமா. அப்போது நியாயம் தர்மம் எதுவும் தெரியவில்லையா? அது சும்மா ஒரு விளையாட்டுக்கு. பொண்ணை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஆசை வரத்தான் செய்யும். சாப்பிடுவதும் விளையாடுவதும் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பெண்ணு நம்ம கிட்ட பேச மாட்டாளா, நம்மள ஒருக்கா பார்க்க மாட்டாளா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். அதான் நாங்களும் சும்மா விளையாடி பார்த்தோம். நீங்க என்ன அமிர்தத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறீங்களே? ஆமாடா தம்பி. அண்ணா பேசிக்கிட்டே இருக்கிறான். அம்மா மயிலை இறகு போடு இறகு போடுனால் மயில் இறகு போடுமா? ஒருபோதும் போடாது. மயிலை காடுக்குள் பிடித்து வைத்து ஒவ்வொரு இறகுகளாக பிடிங்கி எடுக்க வேண்டும். மயிலுக்கு எப்பாடு என்றால் உனக்கு எப்பாடு. ஆமாமா. அப்படி என்று சொல்லி இந்த தெய்வாதேவர்களை அடி அடி என்று சொல்லி அடித்து துன்புறுத்தக்கூடிய நேரத்தில் அடிமாட்டாத தெய்வாதி தெய்வர்கள் மீண்டும் எம்பெருமாள் ஸ்ரீ நாராயணமூர்த்தி குறைமுறைப்படுகிறார்கள். சரிதான். பெருமாள் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? தெய்வ அமிர்தம் தெய்வாதி தெய்வர்களுக்கு சொந்தப்பட்டதல்லவா? ஆமா. இனி இந்த அசுர கூட்டத்தை விட்டு வைத்தோம் என்று சொன்னால் தெய்வாதிவர்கள் வாழ விட மாட்டார்கள் என்று சொல்லி தன் வலது கரத்தில் நீங்க தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை எடுத்து பாதாள உலகத்தில் ஆடவர் மீது விடுகின்றார்கள். அந்த சக்கராயுதமானது பாதாள உலகத்தில் உள்ள ஆடவர்களின் சிரம் வேறு கரம் வேறு புறம் வேறாக தெரிந்தது. அந்த நேரத்தில் என்ன சக்கராயுதம் அது? சுதர்சனா அப்படி என்று சொல்லி அந்த சக்கராயுதத்திற்கு இறந்த பேர் இறந்தார்கள். சரி. தப்பித்து ஒளித்து ஓடினவர்கள் ஒளித்து ஓடிவிட்டார்கள். ஆமாமா. பார்த்தால் மாயை சித்திரவீரன் சொல்லக்கூடிய பெண்கொடியானவர். சரி. வருவது கண்ணபெருமானுடைய சக்கராயுதம் அல்லவா? ஆமாமா. அப்படி என்று கையெடுத்து வணங்கியிருக்கிறாள். சரி. இறந்தார் அசுரரும் பாதாளத்தில், அசுரரும் பாதாளத்தில், அசுரரும் பாதாளத்தில் கண்ணபெருமானுடைய சக்கராயுதத்திற்கு மாண்ட பேர் மாண்டார்கள். ஆட்டு முடிஞ்சோன்னு அந்த துள்ளல் இருக்கு இல்லையா? அந்த துள்ளல் இருக்கு இல்லையா? அந்த துள்ளல்ல போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு துள்ளல் துள்ளிட்டு தான் போறோம். எதனால? இதுல ஒரு 10 பேர் இருந்தாங்க தெரியுமா? ஆமா. அவங்க அந்த அந்த இதுக்குள்ள துள்ளிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாமா. அது தாங்காதே. அது உண்மைதான். ஆனா அது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியல இல்லையா? சரிதான். ஆமாமா. அதாவது சரி. இருக்கிறாள் ராட்சசியானவள். இந்த பாதாள உலகத்தை அழிந்து போன பாதாள உலகத்தை ஆள வேண்டுமான்னு சொன்னால், மீண்டும் ஒரு முறை கம்பீரமாக அரசாட்சி புரிய வேண்டும் என்று சொன்னால், நாம தவம் இருந்தால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அதாவது என்ன? அதாவது இந்த உலகத்தில் ஆடவர் இருந்தும் குழந்தை செல்வமானது இல்லாமல் அதிக பேர் இருக்கிறார்கள். சரி. ஆடவர் இல்லாமல் குழந்தைக்கு வர அருள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆதி சிவன் அல்லாத வேற எவராலே முடியாதல்லவா? அப்படி என்று சொல்லி ஆதி சிவனை கோரிதம் செய்கின்றாள். ராட்சசியானவள் கரைக்கடனாகிய சிவபெருமானது கடுந்தவசு புரிகிறாய். ஆமாமா. இவளுடைய தவணையிலே எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி என்ன? ஆண்டவன் நிதானே ஆண்டவன் நிதானே செய்து வாராள். ஆண்டவன் நிதானே நினைத்து ஆண்டவன் நிதானே நினைத்து அவள் அதிகமும் செய்து வாராள்.
சிவபெருமானே என்று சிவபெருமானை ஒரு மனதாக எண்ணி சாந்தால் இதரை மெழுகினாய் சந்தனத்தால் கோலமிட்டாள். கோலமிட்ட வாசலில் குலைவாழை கமுகளை நாட்டி அந்த பதார்த்தங்கள் அதன் மேலே கொட்டி 2 கரங்களையும் பின்னாலே கட்டி நாவினாலே நக்கி சாப்பிடுகின்றார். இதையெல்லாம் எதற்காக? எல்லாம் ஒரு ஆண் குழந்தைக்காக. அம்மா, என்ன அந்த காலத்து அந்த ராட்சசரை பெண்குடியானவள் சரி ஒரு ஆண் குழந்தைக்கு 12 வருட காலம் பாரதவத்தை செய்திருக்கின்றார். சரி 12 வருஷம் இந்த காலத்துல எல்லாம் ஒரு மாசம் நம்மளால விரதம் இருக்க முடியுமாம்மா? முடியாது. ஒரு 8 நாள் வரை இருக்க முடியல. 8 நாள் தவம் இருக்க முடியுமா? முடியாது. 12 வருடம் எவ்வளவு நாள் இருக்கும்? 12 வருஷம்னா அவங்க என்ன சாப்பிடாம தவம் இருந்தாங்க? வேற சாப்பிட்டு போய் தவம் இருந்திருப்பாரு. ஓ, காலையில எழுப்பி சாப்பிடுவாங்க, குளிப்பாங்க, என்ன வச்சு சாப்பிட்டு இருப்பாங்களா இருக்கும்? பாறை மீன் கறியா இருக்குமோ? வீட்டுலனே சைவ சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தவத்துல போய் இருந்திருப்பாங்க. அப்படியா? 12 வருஷம் ஒரு ஆள் அதுலயே உட்கார்ந்து தவம் இருக்கணும் முடியுமா ஐயா? ஏமா சாப்பிடாம இருக்க முடியுமா? இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா. ஆமாமா, காசில தான் நிறைய பேர் இருக்கிறாருன்னு தானே சொன்னாங்க. 12 வருஷம் அதிக நாள் சாப்பிடாமலே இருக்கிறாரு சொன்னாங்க. சரிதான். சிவபெருமானை பார்க்க கேட்டி ஒரு ஆள் 27 வருஷமா நின்றுட்டே தூங்குறாரு, நின்றுட்டே பாக்குறாரு இருக்கிறாரு. அவரு அங்கதான் இருக்கிறாங்க. அவருக்கு காலை கிளை எல்லாம் இப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படிதானே ஆகும். ஆமாமா. அப்படியானால் சரி, ராட்சசியானவள் ஆதிகிரைக்கிழதாகிய சிவபெருமானை அறிவிலும் தவமே இருக்கிறார். என்ன அந்த காலத்து பெண்மணிகள் எல்லாம் அகர்ந்த மர சோலை அனைத்தையும் ஆலயம் என்றே வழிபடுவார்கள். குளிர்ந்த மர சோலை எல்லாம் கோவில் என்றே வழிபட்டு நனைந்த முந்தி துவராமல் 41 நாள் தவம் இருந்துதான் ஒரு குழந்தையை எடுப்பார்கள். சரிதான். அதை சொல்லியிருக்கிறாங்க. 12 வருட கால பாரதவத்தை செய்தால் இவளுடைய தவமானது முற்றி பெற்று கைலாசமில் அக்கினி ஜுவாலையாக வீசுகின்றதா? என் நம்மளுடைய தவத்தை மெச்சி பகவான் இவளுடைய முன்பே தோண்டி கேட்கின்றார். என்ன தவம் செஞ்சிருக்காங்க இல்லையா? ஆமாமா, 12 வருஷம் சாப்பிடாம தவம் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வரம் கொடுக்காட்டி இப்படி உண்மைதானம்மா? ஓடோடி வந்தார் பகவான். அருமை செல்வமே, அருமை செல்வமே, தன்னுடைய தவத்தை கழித்து விட்டு என்னைப்பா தன்னை மறந்து என்ன தீரார் 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வருகின்றாயே கண்மணியே. எல்லாம் எதற்காகமா சுவாமி? இந்த கோணபாதார உலகத்தை மறுபடியும் அரசாட்சி புரிவதற்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வர வேண்டும் சுவாமி. பாரு மக்களே, என்ன ஆண் குழந்தைக்கு வர வேண்டுமா? ஆமா. கர்மை செல்வமே, நீ தவம் செய்த நேரமோ நல்ல நேரம். சரி. கேட்கக்கூடிய பாக்கியம் சந்தான பாக்கியம் பெரும் பாக்கியம். சரிதான். ஆனால் மேலே ஆதவனை பார்த்தாயா? பார்த்தேன். அதையும் தருவாயில் இருக்கின்றார். சரி. இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு குழந்தைக்கு வருது தந்தேன் என்று சொன்னார். அந்த குழந்தை மந்தனாகவோ சரி சிவடனாகவோ சந்தமந்த கலையில் அந்த சப்பாளி குழந்தையாகவோ இருக்கும். சரி. நாளை தினத்து வந்து கேள்வனுக்கு நல்ல குழந்தைக்கு சுவாமி, நான் குழந்தைக்கு தவம் இருக்கும்போது காற்று என்று பார்த்தேனா? இல்லை. மழை என்றுதான் பார்த்தேனா? அதுவும் இல்லை. பனி என்றுதான் பார்த்தேனா? அதுவும் இல்லை. குழந்தைக்கு வரம் தந்தால் இப்பொழுதே தாருங்கள் என்று சொன்னால் உங்கள் காலடியில் எனது உயிரை மாய்த்து விடுவேன். பார்த்த பகவான் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? அதாவது இவருடைய குல அசுரகுலம் அல்லவா? ஆமா. அதற்காக தான் மூதிரையிலே அபிப்பிராட்டி சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? நீர் அளவையாகுமாம் நீராம்பல், தாம் கற்ற நூலின் அளவையாகுமாம் நுண்ணறிவு, மேலே தவத்தின் அளவையாகுமாம் தான் பெற்ற செல்வம், குணத்தின் அளவையாகுமாம் இவளுடைய குலம். அதே போலதான், அதாவது இவளுடைய குலத்தை போலதான் அவளுடைய குலமும் அமைஞ்சிருக்கும். உண்மைதான். ஆமா, பிறவி குணத்தை மாத்த முடியாது. கொடாண்டி கேட்டாதான் நான் பார்த்தேன். அதுக்கிடையில அவன் முந்திட்டான். ஆமாமா. ஆமா, எப்பா அதாவது பார்த்த பகவான் நினைக்கிறார், யாரு எக்கடி கேட்டு போனாலும் நமக்கு என்ன, கேட்டதை கொடுக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கின்றோம், அனுபவிக்கக்கூடிய இடத்தில் அவள் இருக்கின்றார். உனக்கு நான் அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு வரத்தை தந்தேன் என்று சொல்லி சிவபெருமான் மாயமாகவே மறைந்து விட்டார். அந்த நேரத்தில் வரத்தை வாங்கினாள். தன்னுடைய அரண்மனையிலே வருகிறாள். அம்மா வந்தவுடனே ரிஷிகற்பம் தங்காதி என்று சொல்லுவார்கள் என்று சொல்லிருக்கிறாங்க. அந்த சொல்லிருக்கிறாங்க. ராட்சசி பெண்மணி யானவே அவள் கர்ப்பமானாள். 9வது மாதத்திலே ஓலை பூமேனியாவது மாதத்திலே ஓலை பூமேனியானாள். மாதத்திலே இறையதுதான் சிறுத்திடுவாள். மாதத்திலே
வயிறு சூழானாள் மாதத்தீரே அருவருப்பா நாவருப்பாய் அவளுக்கு மாதங்கள் அங்கே திகைத்து செல்லுகிறது. ஒன்றான மாதத்திலே சரி ஓலைப்பூ மேனியானாளாம். என்ன ஓலைப்பூனா எப்படிமா இருக்கும்? ஓலைப்பூவா தென்னை மரத்துல இருக்கும். தென்னை மரத்துல பூ தனியாட்டா இருக்கும்? இல்ல இல்ல. என்ன அதாவது திருக்கார்த்திகை இருக்குது இல்லையா? ஆமா. திருக்கார்த்திகையில் வீடுகள் தோறும் கொழுக்கட்டை வச்சு வருவது வழக்கம். சரி. அதுல இந்த குருத்தோலை அதாவது தென்னங்குருத்தோலை இல்ல பனைங்குருத்தோலை. திருக்கார்த்திகையா திருக்கார்த்திகளா? திருக்கார்த்திகள் இல்லை என்று சொல்லலாம். திருக்கார்த்திகை நான் இப்ப திருக்கார்த்திகைன்னு தான் சொன்னேன். ஆக்சுவலா திருக்கார்த்திகள் தான். சரிதான். திருக்கார்த்திகள்னு கேட்டது அப்படி ஒரு மாசம் கிடையாதுன்னு பார்த்தேன். கள்ளா குடிக்கக்கூடிய ஆளுகளுக்கு அதோட ஞாபகம் இருக்கு. நம்ம குடிக்க மாட்டோம் இல்லம்மா, அதனால ஞாபகம் இல்ல. சரி. ஆமாமா. அது இந்த பனங்குருத்தோலை அதாவது பனங்குருத்தோலையில் கொழுக்கட்டை வச்சு வைப்பது வழக்கம். உண்மைதான். உண்மைதானமா? பனங்குருத்தோலையில கொழுக்கட்டை வைப்பாங்க. எங்க வீட்ல எல்லாம் வைப்பாங்க. ஆனா இவங்க இதுல பனமரம் அந்த பெரிய காவால இருக்கு தெரியுமா? அவ்வளவு ஏறமா கூட்டி போட்டு மாவளத்தை அதுக்குள்ள போட்டு அவுச்சு தள்ளிடுவாங்க. பெரியவர் என்ன சொன்னீங்களா? மாவுல எல்லாம் கொழுக்கட்டை வைப்பாங்க. உண்மைதான் சாமி. அதே வீட்டுல புல்லாவும் மாவுல தான் கொழுக்கட்டை வைக்காது. ஆனா எங்க வீட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. அரிசியில. சரி, இப்ப என்னாச்சு அந்த குருத்தோலை? ஆமா, குருத்தோலையின் ஓரமாக ஒரு பூவாக காட்சியளிக்கும். அதை தான் ஓலைப்பூ மேனி என்று சொல்வார்கள். ஆமாமா, ஓலைப்பூ. சரிதான். சரி. ஆனால் இரண்டான மாதத்திலே அவளுடைய இடையானது சிரித்து காண்பிக்கின்றதா? இடையானது சிரிக்கிறது. அதாவது எவ்வளவு வண்ணமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மெல்லிசையாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டாவது மாதத்தில் அவளுடைய இடையானது சற்று சிரித்து காண்பிக்குமா? அதைதான் இரண்டாவது மாதம் என்று சொன்னார்கள். ஒடுக்கின் இடை போல இடையானது சிறக்கும். ஒருத்தருக்கு இடையும் ஒடுக்குக செட போல சிரிக்காது. அது ஒரு பேச்சுக்கு சொல்லியது. இப்ப என்ன பெரிய பாலடைஞ்சு அடுப்பாட்டு இருக்கு. இது கிடையாது ஒடுக்குக இடை வரப்போவது இல்ல. பானதான் ஒடுக்குக இடதான். ஆமா, ஏன் தெரியுமா நான் சொல்லேன்? அந்த காலத்துல உள்ள அம்மா மாதிரிலாம் நிறைய தண்ணி எடுப்பாங்க. இந்த காலத்துல என்னாச்சு? இந்த காலத்துல உங்களை மாதிரிப்பட்ட அம்மா மாதிரிலாம் நல்லா தண்ணி அடிக்கிறாங்க. நாங்க அடிக்க மாட்டோம். சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப். ஆமாமா. ஆமா, கண்டிப்பாக. சரி. அது மாத்திரம் இல்ல, வீட்டுக்கு வெளியே போய் சுவிட்ச் வச்சிருப்பான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சுவிட்ச் வைப்போம். உண்மைதான். மோட்டர் போட்டா வீட்டுக்குள்ளதான் சுவிட்ச். வெளியே நடந்து போயிடக்கூடாது. ஆமா, கண்டிப்பாக. சரி. ஆமா, அது உண்மைதான் சாமி. ஆனா அந்த 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 மாமா இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் பழைய பயணி கிழங்கெல்லாம் தின்னு சாப்பிட்டவங்க. சரி. நேரம் 30 பேரும் ஒரு நாள் ஏறுவாங்களாம். ஆமாமா. சரி, அவருக்கு என்னாச்சு? அதனாலதான் இவ்வளவு நாள் உயிரோட இருக்காங்க. இல்லைன்னா இதுக்கு முன்ன போயிருப்பாங்க இல்ல? நீ ஏன் இருக்கேன்னு கேட்கிறாரு. அப்படி கிடையாது, நமக்கு உண்மைதான் சொல்லு. சரி. ஆமாமா. மூன்றாவது மாதத்திலே முத்து நிற மேனியாகிறாய். முத்து நிற மேனி என்று சொல்ல என்ன தெரியுமா? என்ன? இந்த தாயானவள் 3வது மாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சரி காலை அதாவது 3ஆம் மாதத்திலே இந்த தாய்மார் வெளியில வந்து முத்தம் தூக்க வரக்கூடிய நேரத்தில் கதிரவனுடைய ஒளியானது இந்த அம்மாமார்களை மேனியிலே படும். வரக்கூடிய நேரத்தில் அந்த மேனியிலே வேர்வையானது தழும்பும். அந்த வேர்வையை பார்த்தால் அது முத்து முத்தாகவே காட்சியளிக்குமா? அப்படியா? அதை தான் முத்து நிற மேனி என்று சொன்னார்கள். இங்க இருக்கவங்களுக்கு முத்து முத்தா வேர்வை கொட்டுது. அப்ப அவங்க என்ன காரணம்? இப்ப அவங்க துள்ளிட்டு வந்தாங்கம்மா. அவங்க துள்ளல் தான் காரணம். ஆமா, பாட்டு முடிஞ்சோன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து துள்ளல் போடாம என்ன தூக்க வராது. சரிதான். நான் என்ன ஏத்த மாட்டாங்க நினைச்சிட்டு தான் வந்து. ஆமாமா, நம்ம அண்ணன் தான் ஃப்ரீதான். அப்படி என்று சொல்லி 4ஆம் மாதத்திலே நவல் பழம் மேனியானாள். நவல் பழம். நவல் பழம் எப்படிமா இருக்கும்? அது ஒரு கருநீல கலரும் இல்லாம சோப்பு கலரும் இல்லாம இருக்கும், சேர்ந்து இருக்கும். கருப்பும் சிகப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த நாவல் பழமே அதாவது மரத்துல இருக்கிறது வரைக்கும் புசு புசுன்னு என்ன மாதிரி அழகா இருக்கும். பழப்பழன்னு இருக்கும் என்ன மாதிரி. ஆமாமா. ஆனா அது மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டு வச்சுக்க, விழுந்த இடம் சப்பி ஒரு மாதிரி இப்படி இருக்கும். சரிதான். அதைதான் அதாவது நாவல் பழ மேனி கலர் என்று சொன்னார்கள். 4 போய் 5வது மாதம் 5ஆம் மாதத்திலே அரை வயிறு சூழாகிறாள். ஏங்கப்பா, இந்த 5 மாசம் வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லிக்கிட மாட்டாங்க. ஆமா. பெற்ற தாய் தந்தையர்கள்
கணவன் இந்த 3 பேரும் தள்ளி வேற யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லாவிட்டாலும் எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். ஆமாமா. 5ஆம் மாதத்திலே சரி பைப்படி மூட்டுக்கு தண்ணி எடுக்க வரும்போது சொல்லுவா. அந்த நேரத்துல சொல்லுவாங்க, முத்தாயி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முட்டாயியா? முட்டாய் இல்ல முத்தாயி. முத்தாயி முத்தாயி. ஆமா. நம்ம இந்த ஐஸ்காரம் முன்னாடி இருக்க தெரியுமா? ஆமா. கனகம். ஆமா. ஆளு கொஞ்சம் நல்ல வண்ணம் வச்சுட்டா. நேத்து விசாரிச்சுட்டு 5 ரூபாய் கற்பமா இருக்கலாம். எத்தனை மாசமா? 5 மாசத்துக்கிட்ட இருக்கும். அடேங்கப்பா. ஆமா இப்படிதான் சொல்லுவாங்க. சரி. ஆமா 5 போய் 6வது மாதம். 6வது மாதத்திலே. சரி. 6வது மாதத்திலே. 6வது மாதத்திலே. 6வது மாதத்திலே. அறிவரே தானாவரு பாவேரி பா. மாதத்திலே 6வது மாதத்திலே. 6வது மாதத்திலே. அறிவரே பானாவரு பாவேரி பா. 7வது மாதத்திலே. இளல் போலி எழுத்திடுமா. 8வது மாதத்திலே. திட்டு முட்டாய் வருவதென்பாள். 10வது மாதத்திலே. 10வது மாதத்திலே. 10வது மாதத்திலே. ஆளையடி பெற்றெடுத்தாள் தாள். ராட்சசியானவைக்கு அறிவறிப்பா நாகரிப்பா. அடேங்கப்பா. அதாவது இது எப்படி தெரியுமாமா? எப்படி? உப்பு சாப்பிட்டா கசப்பா தெரியும். சரிதான். கசப்பா சாப்பிட்டா புளிப்பா தெரியும். சரி. புளிப்பா சாப்பிட்டா இனிப்பா தெரியும். ஆமா. எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா வாந்தி வரும். உண்மைதானமா? சரிதான். இந்த இடத்துல தான் சகுனம் பார்ப்பாங்க. எப்படி? அதாவது இந்த அம்மா ஏழு பாப்பாங்க. அப்படியா? ஆமா. என்ன சாமி? வாந்தி எடுக்கிறதுல இருந்தா 6வது மாசம் சகுனம் பாப்பான்னு நினைச்சு இப்ப 7வது மாசம் சொல்லிட்டாங்க இல்லையா? சரி. அறிவறிப்பு நாகரிப்புனா அது ஒரு மாதிரி இனிப்பதுன்னா கசப்பா இருக்கும். ஆமாமா. அடுப்பாங்கட்டி எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாசத்துல அப்படி தோணும். அது உண்மைதான் சாமி. ஆமா. அந்த நேரத்துல நிறைய வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நடக்கும். ஆமா. மாமியார் கஷ்டப்பட்டு மண்ணு வெட்டி வெட்டி அடுப்பு போட்டுட்டே இருப்பாங்க. சரி. மருமக இணைச்சா ஒரு பக்கம் இடிச்சுக்கிட்டே இருப்பா. அந்த நேரத்துல வராத சண்டை வரதானே? இடிச்சு இடிச்சு சாப்பிட அளவுல அந்த அடுப்பங்கட்டிக்கு அவ்வளவு ருசி இருக்கு. ஆமாண்ணே, நீங்க சாப்பிட்டு பாருங்க, அதான் உங்களுக்கு தெரியல. உண்மைதான். நான் ஒரு 6ஆம் மாசத்துல இருக்குன்னு நான் அதை சாப்பிட்டு பார்த்தே தீருவேன். மனமும் சுவையோ அறுசுவை. என்ன சாமி ஒரு நிமிஷம் என்னமா? இப்படி ஆமாமா. அங்கே ராட்சசி ஆரவனுக்கு 7ஆம் மாதத்திலே ஈழல் போல் இருக்கிறதா. மூச்சு வாங்குகிறது. இருந்தா எழும்ப முடியாது. சரி. எழும்பனா இருக்க முடியாது. ஆமா. அந்த நேரத்துல பெரியவங்க சகுனம் பார்ப்பாங்க. என்னமா பார்ப்பாங்க? இவ வலது கையை ஊன்றி எழும்புறாளா, சரி இடது கையை ஊன்றி எழும்புறாளா அப்படின்னு. வலது கையை ஊன்றி எழும்பினால் அங்கே பிறப்பது ஆண் குழந்தை என்று சொல்லுகிறார்கள். இடது கையை ஊன்றி எழும்பினால் அங்கே பிறக்கக்கூடியது பெண் குழந்தை என்று சொல்லுகிறார்கள். 2 கையும் ஊன்றி எழுந்துட்டா உனக்கு ரெட்ட பிள்ளை. அப்படியா? அது கூட உனக்கு தெரியாதா? அவங்க எல்லாம் 2 கையும் ஊன்றி எழும்பியாச்சுன்னா எனக்கு ரெட்ட பிள்ளையா? எல்லாரும் போச்சுமே 2 கையும் ஊன்றி எழுப்பிட்டு போங்கம்மா. சரிதான். இந்த பாட்டி ஒண்ணு கொஞ்ச நேரமா ஒரு சைட்லயே எழுப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அது அவங்களுக்கு 3 குழந்தையா இருக்குமோ? இருக்கலாம். ஆமாமா. அப்படியானா சரி. ராட்சசியானவள் ஆமையா 9ஆம் மாதத்திலே உடையவருக்கு பங்களிட்டாள். உடையவர்னு சொல்லியாச்சு இந்த வளைக்கு உடைய காட்டுறம்மா. உடையவர்னு சொன்னா குடும்ப தெய்வம். குடும்ப தெய்வம். குடும்ப தெய்வத்துக்கு நேர்ச்சை போடுவாங்க. சாமி உங்க குடும்ப தெய்வம் என்ன? என்ன சாமி? லட்சுமி பெருமாள். இந்த பேர் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? உங்க குடும்ப தெய்வம் யாரு? சிவ சுடலைமாட சுவாமி. ஓ, சிவ சுடலைமாட ஈசன். இப்ப நம்ம குடும்ப சாமியார், உங்க குடும்ப சாமியாரு இஸ்கமா? அம்மா உங்க குடும்ப சாமியாரு சுடலைமாட சாமி. அப்படியா? ஐயா ஐயா பெரியவரே, உங்க குடும்ப சாமியாருன்னு கேட்டேன். சுடலை ஈசன்.
ஆமாமா அவங்க அதாவது இப்ப சொல்லமான சாமிகிட்ட போய் வேண்டுவாங்க. சரி. ஐயா அந்த கயிற்றில் இருந்து மட்டும் என்னை காப்பாற்றி விட்டாய் என்று சொன்னார். உனக்கு நான் பொங்கல் வைப்பேன், இல்லைன்னா உனக்கு ஒரு நேரியல் எடுத்து வைப்பேன், இல்லைன்னா பூமாலைகள் வாங்கி போடும் அப்படின்னு அம்சம் போடுவாங்க. இதைதான் இந்த 9வது மாதம் என்று சொல்வார்கள். வாயு வயிறுமா இருக்கா? ஆமாமா. நல்லபடியா கரையேத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, அதுதான் 9ஆம் மாதத்துல உடையவருக்கு பொங்கல் இட்டது. ஆனா இவங்க யாரும் 9ஆம் மாசத்துல பொங்கப்பட்ட மாதிரி தெரியல. அப்படியா? ஆமாமா. ஏன் அப்படி சொல்றீங்க? கைக்குள்ளாம் வளையல் போட்டிருப்பாங்க. ஆமாமா. 10ஆம் மாதத்திலே சரி அழகான ஒரு பாலகனை பெற்றெடுத்தாய். அடேங்கப்பா. அதுவும் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ராட்சசியானவள். பெற்றெடுத்த குழந்தை கொப்பாடி நீக்கி தொப்பில் கொடியானது அறுத்து இந்த குழந்தை தங்கமாணிக்க தொட்டில் சமைத்து தாளாட்ட வேண்டும் அல்லவா? ஒரு குழந்தை பிறந்தா நிச்சயமா தாளாட்டணும். ஆமா, கண்டிப்பாக தாளாட்ட வேணும் என்று சொல்லி அந்த குழந்தை எப்படி தாளாட்டினால் வாருங்க. எப்படி அம்மா? சின்னஞ்சிறு தேன்மலை செம்பவள வாய்மலை, சின்னஞ்சிறு தேன்மலை செம்பவள வாய்மலை, ஆரோ கண்ணே ஆரோ ஆரோ கண்ணே ஆரோ. அதுக்கெல்லாம் நம்ம ஈடே கொடுக்க முடியாதுன்னே. சாமி, இந்த கூட்டத்துல நீங்க தான் பெரியவங்க, உங்களுக்கு தாளாட்ட தெரியுமா? பாத்தீங்களா சாமி, அவங்க அம்மா உங்களுக்கு தாளாட்டி இருக்காங்க. சரி சாமி, உங்களுக்கு தாளாட்ட தெரியுமா? தெரியாதானே? தாளாட்டெல்லாம் படிச்சு நானே. இப்ப உங்களுக்கு தாளாட்ட தெரியுமா? சும்மா ஒரு தாளாட்டு பாடு. நீதான் நிறைய பாட்டு பாடுவீங்களே. அப்படியா தம்பி? நீங்க இந்த கூட்டத்துல கொஞ்சம் புத்திசாலி நீங்க தான், 4 எழுத்து படிச்சவங்க நீங்க தான். நீங்க ஒரு தாளாட்டு பாடுங்க பாப்போம். ஏம்பா பாத்தீங்களா, அந்த காலத்துல அம்மா மாதிரி எல்லாம் தாளாட்டு பாடினாங்க. எங்க அம்மா எல்லாம் தாளாட்டு பாடியாச்சுன்னா நான் தூங்கி, எங்க அம்மா தூங்கி, எங்க அப்பா தூங்கி, எங்க அண்ணன் தூங்கி, எங்க அக்கா தூங்கி, எல்லாரும் தூங்கிடுவோம். சரியான தூங்கி குடும்பம்னு சொல்லுங்க. எதமா தூங்கிடுவாங்க, அவ்வளவு தூரம் இனிமையா இருக்க தாளாட்டு. அந்த காலத்துல நம்ம மாதிரி அவ்வளவு அழகா தாளாட்டினார்கள். நீங்க ஒரு தாளாட்டு பாடுங்க பாப்போம். எனக்கு தாளாட்டு பாட தெரியாது, போடத்தான் தெரியும். அப்படி எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? ஆமா ஆமாமா. அப்படி என்று சொல்லி சீரும் சிறப்புமாக தாளாட்டு பாடி இந்த குழந்தை 28வது நாள் 28 கட்ட வேண்டும் அல்லவா? ஆமா. அப்படி என்று சொல்லி உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து அந்த குழந்தைக்கு 28வது நாள் 28 கட்டு கட்டினார்களா? சரிதான். ஏனென்று சொன்னார், என்ன இந்த உலகத்தில் நட்சத்திரங்கள் 27. ஒரு குழந்தை ஒரு நட்சத்திரத்திலே பிறந்திருக்கும் என்று சொன்னால் 27 நாள் முடிந்து 28வது நாள் மறு நட்சத்திரம் வருமா? சரி. அந்த நட்சத்திரத்திலே பிள்ளை பண்ணி சுட்டணும் என்று சொன்னால் அந்த குழந்தை அந்த செல்வ செழிப்பாக வளரும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படி என்று சொல்லி 28வது நாள் 28 கட்டு கட்டி இந்த குழந்தைக்கு பேர் நாமம் சூட்ட வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி 41வது நாள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து இந்த குழந்தைக்கு பேர் நாமம் சூட்ட சொல்லுகிறார்கள். பேர் நாமம் சூட்ட வேண்டும் என்று சொல்லி ராட்சசியால் சொல்லுகிறார்கள். அக்கா தங்கைமார்களே எல்லாரும் வந்திருக்கீங்களா? ஆமா. எதுக்கு வந்திருக்கீங்க? அதாவது பேர் போடணும்னு சொன்னால அம்மா. அப்படிதானே? அத நாங்க எல்லாரும் வரிச்சு கட்டிட்டு வந்திருக்கோம். அதான் உங்களுக்கு தெரிய சாப்பிட்டீங்களா? ஆமா. என்னது பாத்திரம்? அப்படியா? ஆமா. மீதி ஏதாவது கிடந்தா எடுத்துட்டு போறது. இத பாருங்க. என்ன? அதாவது குழந்தைக்கு பேர் மீதி ஏதாவது கிடந்துன்னு நாங்க எடுத்துட்டு போவோம். ஆமா, அது உண்மைதான். போச்சுமே கொஞ்சம் போல இலையில தான் எடுத்துட்டு போவோம்.
ஆமாப்பா. எனக்கு பிறந்திருப்பது அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை. சரி. இந்த ஆண் குழந்தைக்கு ஒரு அழகான பெயர் வைக்கணும். உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல பெயர் தெரிந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்ப என்ன? அதாவது எனக்கு நான் பேர் வச்சா ஒண்ணுல கட்டையாயிரும் இல்லைன்னா குட்டையாயிரும். ஒன்னே மாதிரி. ஆமா. ஆனா எங்க தம்பி நல்ல பேர் வைப்பாங்க. கட்டையும் குட்டையும் ஒண்ணுதானே? இல்லைன்னா கட்டையாயிரம்மா ஏதாவது ஒண்ணு. ஆனா எங்க தம்பி நல்ல பேர் வைப்பாங்க. இப்ப சொல்லுவாங்க ராஜாதி ராஜான்னு சொல்லுவாங்க. தம்பி நீங்க ஒரு பேர் சொல்லுங்க பாப்போம். ராஜாதி ராஜ, ராஜ குல தூங்க, வெஞ்சி மார்த்தாண்ட, காமராஜர். ஆமாப்பா. இப்ப அந்த பேர்லாம் இங்க ஆகாது. தம்பி நீங்க ஒரு பேர் சொல்லுங்க பாப்போம். பரமேஸ்வரன் நல்ல பேர் தான். ஆனா பகவானுக்கு ஏற்கனவே பரமேஸ்வரன் பேர் இருக்கு இல்லையா? தம்பி நீங்க ஒரு பேர் சொல்லுங்க. தர்மராஜன் தானே? ஒன்னாவது ஒரு இடத்துலயும் விடாம தட்டு எடுத்துட்டு போறோம். சரி. ஆமாப்பா. தம்பி நீங்க ஒரு பேர் சொல்லுங்க. எனக்கு தொழிலே அதுதானே. பேர் வைப்பா. ஆமா. வண்டி பிடிச்சா வந்து கூட்டு போவாங்க. ஒன்னையா? ஆமா. சம்பளம் தருவாங்க, துணி எடுத்து என்ன கவரிங் பண்ணி போவாங்க. அப்படியா? ஆமா. தற்சமயம் இந்த தொழிலே விட்டுட்டேன். அதான் என்ன 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 நடந்தது அப்படி? ஏடி ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி சரி கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏகங்குடி பக்கத்துல ஆமா மொட்டோடையில ஒன்னே மாதிரி ஒரு அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை. சரி. அந்த பிள்ளைக்கு நடராசன் சொல்லி பேர் வச்சேன். எங்கப்பா பேர் நல்ல பேர் தானப்பா. 10 வருஷத்துக்கு பிறகு என்ன பிள்ளை நடக்கவே இல்லை, வளரவே இல்லை. அப்படியா? ஆமா. உன்னை இப்ப என்ன செய்றாங்க? ஏடி தீராங்க. ஆமா. ஏன்னா எனக்கு அந்த ஏரியா பக்கத்துல பொறுமையா போய் சொல்லி. ஆமா. இது அது மட்டும் இல்லாம இங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கலக்கடை பக்கம் அங்கே வந்தேன். மாவடி. மாவடி. ஆமா. அந்த பக்கமும் வந்திருக்கேன் பேர் வைக்கிறேன். அந்த பக்கமும் ஒரு பிள்ளைக்கு பேரு. சரி. குடிசூடும் பெருமாள். அடேங்கப்பா. ஆமா. அந்த பிள்ளைக்கு 10-12 வயசு ஆச்சு. என்ன முடிவு வர்றதா சத்தம் போடுற அந்த பையன் பேரு தங்கச்சி. அதாவது இந்த குழந்தையை 10 மாதம் கரை கஷ்டப்பட்டு ஈட்டெடுத்தவள் யார்? நீயே ஒரு பேர் வைமா. பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை என்று சொல்லுவார்கள். கண்டிப்பாக. அதே மாதிரி என் குழந்தைக்கு நான் ஒரு நல்ல பெயராக வைக்கிறேன். ஆமாமா. பொறுமை கேட்கணும். சரியா? பத்துமா. எங்க மாமிய பேர், மூத்த மாமிய பேர் என்னது? பத்துமா. பேர் சொல்லி முடிக்கவே இல்லடி. அப்படி என்ன இருக்கா? ஆமா. பத்துமான்னு சொன்னீங்க. மூத்த மாமிய பேர் பத்துமா தான். நான் சொல்றதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டேன். பத்மாசுரனாகி வல்லரக்கன். அடேங்கப்பா. எப்படி இருக்கு? எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அழகான பேர் தானே. பத்மாசுரனாகி வல்லரக்கன். பத்ம அசுரனாகிய வல்லரக்கன். ஆமா கண்டிப்பாக. அப்படியானால் சரி இந்த பெயர் இந்த குழந்தைக்கு பொருந்தும். ஏன்னு சொன்னால் பகவானின் கிருபையாலே கிடைத்த குழந்தையின் காரணத்தினாலே நாட்டை ஆளக்கூடிய குழந்தை என்பதாலும் இவருடைய குலம் அசுர குலம் அல்லவா? அனைத்தும் ஒன்றாக வர வேண்டும் என்று சொல்லி பத்ம அசுரனாகிய வல்லரக்கன் என்று சொல்லி திருநாம பெயரிட்டார்கள். திருநாம பெயரை சுட்டி சரி எப்படி வளர்த்தாள் பாருங்கள். எப்படி வளர்த்து வருகின்றார்கள்? அழுமறி நல்ல மேனியுமாய் அழுதுமறி நல்ல வண்ணமுமாய் நல்ல சந்திரனை போல் சந்திரனை போல் சந்திரனை போல் வளர்ந்து காலையிலோ வளர்ந்து நல்ல சந்திரனை போல் வளர்ந்து காலையிலோ தாலாட்டு பாடிடுவார். பாடி வந்து முத்தம் கொடுத்திடுவார். பாலகன் வளர வளர அவருடைய வயது வளர்ந்து கொண்டே வருகின்றது. வளர வளர வயது வளர்ந்து என்று சொன்னால் எப்படி வளர்கிறது? அதாவது ஒரு வயது 2 ஆகி சரி 2 வயது 3 ஆகி 3ஆன வயதிலே பாலகனுக்கு முடியிறைக்கு காது குத்தி 4வது திருவயதில் நடந்து மெல்ல விளையாடி 5ஆன வயதில் பாலகன் தன்னைத்தானே ஆடகட்ட படித்து 6ஆன திருவயதில் தாயானவள் நினைக்கின்றாள். நினைக்கிறார்கள் குழந்தைக்கு கல்வி கண்ணை திறக்க வேண்டும் என்று. என்ன? அதாவது இந்த கல்வி இந்த உலகத்தில் எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்று சொன்னால் எவ்வளவு? ஒரு பெண்மகள் தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு
புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் இன்றியமையாமல் எடுத்து செல்லக்கூடிய ஒரே செல்வம் இந்த கல்வி செல்வம் தான். உண்மைதானே? எவ்வளவோ பொன் பொருட்களை கொண்டு போகின்றோம், ஏதாவது இருக்கா? அதாவது கடைசி காலத்துல நமக்கு எதுவும் இருக்காது, ஒண்ணும் கிடையாது. படிச்சிருக்கக்கூடிய படிப்பு என்னைக்கு நமக்கு தான். அது சரிதான். அதை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. உண்மைதான். உண்மைதானமா? அதற்காக தான் பெரியவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? எண்ணன்பார் என எழுத்தன்பார் இவரெண்டும் கண்ணன்பர் வாழும் உயிருக்கு கற்றவர் முகத்தில் இருப்பது கண்ணுடையார், கல்லாதவர்கள் முகத்தில் கண் இருந்தும் அது புண்ணுடையார் என்று சொல்வார்கள். அது இருந்தும் எந்த ஒரு பலனும் இல்ல. உண்மைதானமா? இந்த பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது 100 பவுன் நகை, ஒரு மாதிரி காரு. ஒரு மாதிரியா? அது எப்படி இருந்திருக்கும்? ஓ, மாருதி கார ஒரு மாதிரி கேட்டுமா? எனக்கு கேட்கும். இப்படி நிறைய போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கடைசியில ஒண்ணும் கிடையாது. ஓட்டல்னு சொன்னாவ எல்லாம் போயாச்சு. ஆமா ஆமா, போட்டுமா போட்டுமா. ஆமாம்மா, எல்லாம் போயிட்டு ஒண்ணும் கிடையாது. அப்படி எங்கம்மா அது பக்கத்துல ஆறுதா இருந்தோ? ஆமா, கற்ற கல்வி என்னது? பாட்டு மட்டும். அதான் அவளுக்கு கை கொடுக்கின்றது. அடேங்கப்பா அம்மா. ஆமாம்மா, அப்படியாதான் இருக்கும். உண்மைதான். சரி, ஆகட்டும் என்று சொல்லி அதனால எவ்வளவு பொன்பொருள் கொண்டு போனாலும் நிலைக்கு போறது கிடையாது. ஆமாம்மா, அதனாலே அப்படி என்று சொல்லி தன்னுடைய மகனேர்களை திலகம் சொல்லுகின்றாய். என் மகனே வல்லரைக்கா, அம்மா இன்று வரை எங்கு போக வேண்டும் தெரியுமா? எங்க செல்ல வேண்டும்? பள்ளியில் சென்று படித்து வருவாயே, பள்ளியில் சென்று படித்து வருவாயே. மாலையா கண்மணியே வல்லரைக்கா, மாலையா கண்மணியே வல்லரைக்கா. பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, பள்ளியில் பல பேர்கள் உண்டடா. அதே மகனை படித்து வருவாயே, பள்ளியில் கல்வி படித்து வருவாயே. மாலையா கண்மணியே வல்லரைக்கா, மாலையா கண்மணியே வல்லரைக்கா. மாலையா வள்ளியில் பல பேர்கள் உண்டடா, மாலையா வள்ளியில் பல பேர்கள் உண்டடா. பகைகொள்ளாதே மகனே, ஆடையேற்றோ குதிரை ஏற்றமுடன், ஆடையேற்றோ குதிரை ஏற்றமுடன். அழகான வித்தையெல்லாம் கண்மணியே, அழகான வித்தையெல்லாம் கண்மணியே. கற்று இன்பமுடனுக்கு, கற்று இன்பமுடனுக்கு வருவாய். மகனே வல்லரைக்கா, அம்மா என் பாலகனாகிய வல்லரைக்கா. அம்மா வாப்பா வந்தேந்தாயி. உனக்கு எத்தனை வயது ஆகிறது தெரியுமா? எத்தனை வயதுமா? 6 வயது ஆகிறது. ஏங்கப்பா 6 வயதான காரணத்தாலே சரி 6 வயதான பிள்ளைங்களை யாராவது வீட்டுல வைப்பாங்களா? இல்லம்மா, அம்மா நல்ல ஒரு தட்டு தருவான்னு சொல்லியாச்சுன்னா நான் 4 வீட்டு போயிட்டு வருவோம்மா. 4 வீட்டுக்கா? ஆமாம்மா. ஏய், தட்டு எடுத்துட்டு யாரா உன்னை போக சொன்னா? ஏம்மா 6 வயதுன்னு சொன்னா சரி கல்வி கற்றுக் கொடுப்பார்கள். ஏங்கப்பா, அதனால நீ இன்று முதல் பாடசாலை சென்று படித்து வர வேண்டும். என்ன? அதாவது இங்க இருந்து பாடசாலை வரைக்கும் போக ரொம்ப தூரம். சரி, பக்கத்துல ஏதாவது உண்டுன்னா சொல்லு போறேன். பாடசாலைன்னு சொன்னா கையேத்தாவளைக்கு மேக்க இருக்கு. ஆமாப்பா, உடனே அங்க போக சொல்லல. வேற பாடசாலை, பாடசாலை ஏங்கப்பா பள்ளிக்கூடம். ஆமா, பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் தெரியலையா? ஆமா அம்மா. என்ன? முதலாக திண்ணை பள்ளிக்கூடம் என்று சொன்னார்கள். சரி, பிற்பாடு கல்விக்கூடம் என்று சொன்னார்கள். குருகுலம் என்றும் சொல்வார்கள். குருகுலம் என்றும் சொல்வார்கள். சரிதான். பிற்பாடு பள்ளிக்கூடம் என்று சொன்னார்கள். இப்ப பள்ளிக்கூடம் சொன்னா கூட யாருக்கும் தெரியாது, பாட்டியும் கூட தெரியாது. அப்படியே ஸ்கூல்னு சொல்லணும். எப்படிமா சொல்லணும்? ஸ்கூல். ஆமா, நாக்கு அப்படியே வாய்க்குள்ள இருந்து வளைச்சு வெளியே போடணும். அப்பதான் அது தெரிந்தவும் செய்யும். ஆமா, ஸ்கூல்னு சொல்லாம இருந்தா இப்ப யாருக்கும் தெரியாது. ஆமா, பாட்டியும் இப்ப ஸ்கூல் தான் சொல்றாங்க. கண்டிப்பாக. பள்ளிக்கூடம் தான் அவங்களுக்கும் தெரியாது. தெரியாதுமா. அவங்க என்ன சொல்லுவாங்க? கூழ் கூழும்பாங்க. அது உண்மைதான் சாமி. ஏல சதீஷ், நீ கூழுக்கு போல என்ன அப்படி கேட்பாங்க. ஆமாமா. உங்க பேர் சதீஷா? என் பேர் சதீஷ் குமார். சரிதான். குஜம்
அப்படி என்று ஆமாம்மா அழகாகவே சரி. பாலகன் பள்ளியிலே சென்றான். ஆமாய்யா. சரி, என்னவெல்லாம் படித்து வருகிறான் தெரியுமா? என்னதம்மா? அறிவரி கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, 4 வேதம், 6 சாஸ்திரங்கள், 11 புராணம், 28 ஆகமங்கள், 32 தர்மம், 64 கலைஞானங்கள், 96 தத்துவம், மன விஞ்ஞானம். அடேங்கப்பா. இவையெல்லாம் 10 வயதிற்குள்ளாக படிக்கின்றான். இதற்கு மேலாக என்னவெல்லாம் படித்து வருகின்றான் என்று சொன்னால் என்ன? ஆணையேற்றம், குதிரையேற்றம், மல்லடவு, சிலம்பத் தொழில், அடிமுறை, பிடிமுறை, முன்கர்ணம், பின்கர்ணம், உறைவாள் வெட்டு, குஸ்தி. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு மன்னனுக்கு எவ்விதம் தற்காப்பு கலை தேவையோ அனைத்து வெற்றிகளையும் கற்றுணர்ந்து வருகின்றார் இந்த வல்லரக்கல். சரி, வல்லரக்கனுடைய வயது 18. குடிகட்டு. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? 18 வயதுன்னு சொல்லியாச்சுன்னா எங்களை மாதிரி பட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு பருவ வயதுமா. பருவ வயதா? 10 நேரம் போய் கண்ணாடி பார்ப்போம். சரி. ரோட்ல போகக்கூடிய பன்னிக்குட்டி எல்லாம் எங்க கண்ணுக்குட்டியா தான் தெரியும். ஆமாமா, அதான் உண்மை. அப்புறம் கலர் கலரா சட்டையை போடுமா? இல்ல ஒரே கலர்ல சட்டை போட்டு நல்லாவா இருக்கும்? கலர் கலரா போட்டா தான் நல்லா இருக்கும். அந்த வயசு அப்படிமா, தலையை அப்படி வாரி விட்டுட்டே இருப்பான், வலிச்சு விடுவான், குறைச்சி தள்ளிடுவான். சரி. ஆமாமா, ஆனா அது ஆமா, இந்த வடி வாங்கக்கூடிய வயது எங்க எல்லாம் தெரியுமா வடி வாங்குவான்? ஆத்தங்கரை, குளத்தங்கரை, பள்ளிவாசல், டியூஷன் சென்டர், கோவில் குளங்கள், பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப், காலேஜ், அப்படி எல்லா இடத்துலயும் அடி வாங்கிட்டு ஒரு 25-24 வயசுல திருந்திருவாங்களா? ஆமாம்மா. ஆனால் திருந்தா ஜென்மம் நிறைய இருக்கு. ஆமாம்மா. வல்லரக்கனுக்கு வயது 18. சரி. ஓடோடி வருகிறான். ஆயிடத்துல எங்கம்மா வந்து கேட்கின்றா? அம்மா, என்ன பெத்ததாயே? கூட போக மாட்டேன், கூட போக மாட்டேன், கேட்க மாட்டேன். பள்ளிக்கூடம் 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 போக மாட்டேன், பள்ளிக்கூடம் போக மாட்டேன், பாடங்களும் படிக்க மாட்டேன். போடமா என் தாயே, கல்வி போதுமம்மா, கல்வி போதுமம்மா, வேணுமம்மா. என்னடா அம்மா, நான் என்ன முதல் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் தாயி. ஏன்டா டீச்சர் அடிச்சாங்களா? டீச்சர் அடிக்கவில்லையம்மா. வாத்தியார் சொன்னாரு ஒரு வார்த்தை பேச மாட்டா. நம்ம பிள்ளைங்க ஏதா பேசுனாங்க? எந்த பிள்ளைங்க அடிச்சாலும் பிடிச்சு அப்படியே தலைக்கீழாக அடித்து வீட்டு வந்து விடுவேன். அப்ப ஏன்டா பள்ளிக்கூட போக மாட்டேன்னு சொல்லுகிறாங்க? அம்மா, என்ன? நான் பள்ளிக்கு போகக்கூடிய நேரத்தில் இதோ இருக்கின்றான் முருகேசன். அம்மா, என்னோட பள்ளிக்கு வர மாட்டேன்னு சொல்லுகின்றான். முருகேசனா? ஆமா. சரி. எதற்காக என்று கேட்டு அழகேசன் நினைச்சேன். இல்லப்பா, முருகேசன். சரி. ஆமா, பள்ளிக்கு வர மாட்டேன்னு சொல்லுகின்றான். என்னவென்று கேட்டு ஏதோ அவனுக்கு திருமணம் முடிந்த அவருடைய மனைவி 6 மாத கர்ப்பமாக அவளுடைய மாமியாருடைய வீட்டில் இருக்கிறாரா? சரி. ஆகையால் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். திருமணம் முடிந்தால் மனைவி கர்ப்பமாவது இயல்புதானே? அம்மா, திருமணம் முடிந்தால் தான் மனைவி கர்ப்பமாகுவார்கள் என்று சொன்னால் எனக்கு உடனடியாக திருமணம் வேண்டும் தாயி. என்ன? அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கும் கல்யாணம் பண்ணிவே கேக்குறியே. ஆமாமா. இது பேர் என்ன தெரியுமா? என்னம்மா? பொறாமை என்று சொல்வார்கள். அம்மா, பொறாமையில் பொங்கில் எழுவது இதுதான். கண்டிப்பாக தாயி. நீ எந்த ஆமை சொன்னாலும் சரிதான். சரி. நீ என்ன சமாதானம் படுத்தினாலும் சரிதான். எனக்கு உடனடியாக திருமணம் வேண்டும். இது வரி 18 வயதுல யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? அம்மா, என்ன வேற எந்த வயதில் திருமணம் முடிப்பார்கள்? 18 வயதிலே திருமணம் என்று சொன்னால் 19 ஒரு குழந்தை, 20 இளமை, 30 முதுமை, 40 நரை, 50 ஆட்டம், 60 ஆயுளே முடிந்து போகும். பாத்தீங்களா 60 வயது. ஏமா 60 வயதிற்கு பிற்பாடு இருந்து இந்த உலகத்தில் எதை சாதிக்க போகின்றோம்? முடித்தால் இந்த வயசுல எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும். அவரே கை நீட்டுற, அவரு இப்பதான் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது உண்மைதான்மா. என்னது சாதிக்க போறேன்னு கேக்குறேன். ஆமாம்மா. உனக்கு 60 ஆகும். கண்டிப்பாக. இன்னும் 10 வருஷத்துல. ஆமாம்மா. பாத்துக்க. இருக்கட்டும் தாயி. ஆனால் ராட்சசியானவள் சொல்லுகிறாள், ஆமாம்மா, என் மகனே, ஆமாம்மா, திருமணம் செய்து வைக்காவிட்டால் இறந்து விடுவேன் என்று சொல்லுகிறாய். கண்டிப்பாக. என் மகன் இறந்து போவதற்காக உன்னை நான் தவம் இருந்து வெற்றேன். அப்படி என்று சொன்னால் உனக்கு நம் குலத்திலே சரி 5-6 பெண்கள் இருக்கிறார்கள். அடேங்கப்பா. அந்த பெண்களை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். அம்மா, அம்மா, என்னடா 5-6 11 பெண்ணாம எனக்கு
5 6 11 ஆமாம்மா. 11 பெண்களை கல்யாணம் பண்ண முடியுமா? ஏம்மா ஆசைய பெரு மகனுக்கு நான் 11 20 கட்டலாமா? எனக்கு எந்த ஒரு மனமடியும் கிடையாது. 11 பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணு கட்டிட்டு ஒவ்வொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தா பெரும்பாடு. அது உண்மைதான் தாயி. அதனாலே உனக்கு இந்த 11 பிள்ளைங்களையும் சரி எந்த பெண் பிடித்திருக்கிறதோ ஆமாமா அதுல ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம். அது யாருக்கு? யாரு கண்ணே? அத்தை மகள் ரத்தினத்தை மகள் ரத்தினத்தை மகள் ரத்தினத்தை ஆசை திருமண சூட்டி வைப்பை ஆசை திருமண சூட்டி வைப்பை மகள் ரத்தினத்தை மகள் ரத்தினத்தை மகள் ரத்தினத்தை ஆசை திருமணம் சூட்டி வைத்து ஆசை மனம்தான் சூட்டி வைத்து அவன் மகள் மல்லிகாவை மாலை மனம் சூட்டி வைப்பே போடு 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 சமுச்சாள் என்ற பெண்ணை சமுச்சாள் என்ற பெண்ணை நீ மனமொழிப்பே சமுத்திரா என்ற பெண்ணை சமுத்திரா என்ற பெண்ணை சிறப்புடனே மயமொழிப்பே. ஆசை மகனே என்னம்மா அத்தை மகன் ரத்தினத்தை உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா என்ன நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும்மா. என்ன கௌரவம்? சந்திச்சு சிரிச்சிரம்மா. அம்மா என்ன அவ பாரதி கண்ட புதுமை பெண்ணம்மா. பாரதி கண்ட புதுமை பெண்ணா? ஆமாம்மா. அப்ப நல்ல பொண்ணுதானே. அம்மா என்ன பாரதியார் காலத்தில் பெண்கள் வெளியிலே வர மாட்டார்கள். அவ்வாறு பெண்கள் வெளியில் வந்தார்கள் என்று சொன்னாலும் கவிழ்ந்த தலை நிமிர மாட்டார்கள். சரி நல்ல அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க. உண்மைதானம்மா? உண்மைதான். அதே பாரதியார் காலம் இப்ப ரீகாலம் ஆகுது. எப்படி? ஏன் தெரியுமாம்மா? இப்போ உள்ள பெண்களும் வெளியில வர மாட்டாங்க. வெளியில வந்தாவன்னு சொன்னாலும் அப்படி கவர்ந்தே தான் இருப்பாங்க. ஏன்னு கேளு. ஏன் தெரியுமாமா? என்ன? எல்லாருக்கு கையில ஒரு 1.25 நிலத்துல ஒரு கைபேசி, செல்போன் கவுந்தே தான் இருப்பா. பக்கத்துல இருக்கவனுக்கு தலையில இடி விழுந்தாலும் சரி, சரி தென்னை மரத்துல தேங்காய் நேரம் உச்சந்தலையில வந்து விழுந்தாலும் சரி, 2 செவுட்டு மிஷின மாட்டிட்டு அப்படியே தான் இருப்பா. யா எதுக்கு நீ பார்க்கவே மாட்டேன், கேட்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். ஆமாமா. ரோட்ல நடக்கும்போது இல்ல இருக்கும்போது அப்படிதான். எல்லாத்துக்கும் காலை கடன் முடிக்க போகக்கூடிய நேரமா கைபேசி இல்லாம இப்ப யாருமே போக மாட்டேங்காங்க. ஆமாமா. கேட்டா செய்தி வாசிச்சுட்டு இருக்கேன், பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாம்மா. ஆகையால் எனக்கு அந்த ரத்னம் வேண்டாம் தாயி. கண்டிப்பாக வேண்டாம். அம்மா மாமன் மகள் மல்லிகாவை உனக்கு பிடித்திருக்கிறதா? மல்லிகா தானம்மா. மல்லிகா அம்மா என்ன வேண்டாம்மா. ஏண்டி கேளு, அவ ஒரே செல்ஃபி கேர்ள்ஸ்மா, சும்மா வயாம இத பாரு. அதனால எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் தாய். அந்த காலத்துல போன் எல்லாம் இருந்துச்சா என்ன? அந்த காலத்துல எல்லா காலத்துலயும் இருந்திருக்கு. உங்களுக்கு அந்த காலத்துல உள்ளது தெரியல. சரி. ஆமாம்மா. பெண்களை குறை சொல்ல கூடாது. கண்டிப்பாக. சரியா? ஆமாம்மா. பெண்களை குறை பேச நீ நல்லாவே இருக்க மாட்டே. அது உண்மைதாம்மா. இப்ப மாத்திரம் நல்லாவாமா இருக்கும். அதனாலே சரி இப்படி குறை பேசிக் கொண்டுதான் உனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது பாத்துக்கோ. அம்மா என்ன வேற ஏதோ 5-6 பெண் சொன்னா இல்லவா? அதை சொல். அப்படியா? ஏதாவது ஒன்று பார்த்துக் கொள்ளலாம். நேசமுற்றாய். ரேசமிக்க போனியா? என்னம்மா? இளைய மாமா இருக்கா தெரியுமா? அவ மகள் நேசமுற்றாள். கண்ணாடி மாமி. ரேசமிக்க போகல, அவ பேரே நேசமுற்றாள். ஆமாம்மா. என்ன? அதாவது எல்லாரும் டிகிரில, அதாவது கல்லூரில தான் டிகிரி படிப்பாங்க. உண்மைதானம்மா? +2 முடிச்சு அதுக்கப்புறம் தான் டிகிரிக்கு போவாங்க. நாங்க 6ஆம் கிளாஸ்ல முடிச்சதெல்லாம் முடிச்சிட்டோம். 3 வருஷம் இருந்து படிச்சிட்டீங்க. ஆமாம்மா. சரிதான். ஆகையால் எனக்கு அந்த நேசமுற்றாளை திருமணம் முடித்து வைங்கள் தாயி. அப்படி என்று சரி நேசமுற்றாளை சொல்லக்கூடிய பெண்ணை எல்லாருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாள் ராட்சசியானவள். சரி நினைக்கிறாள் மனதிலே. திருமணம் வைக்கிறார்கள். மகனை பெற்றெடுத்தது எதற்காக? அழிந்து போன பாதாள உலகத்தை அவன் பேரில் பட்டாபிஷேகம் சுட்டுவதற்கல்லவா? இந்த தருணத்திலே நம்முடைய மகனுக்கு நாமல் திருமணத்தை முடிக்க வேண்டும். ஆமாம்மா. திருமணத்தை முடித்தவையோடு சரி அங்கே 50 தேசத்தில் அழகாக்கி வரவழைத்தாள். ஆமாம்மா. அவன் பேரிலே பட்டாபிஷேகம் சூட்டுகிறான். படாதிருப்பத்தோடு கூடிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி வாழ்க 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 என்று சொல்லி கிரீடதாரனை செய்து வைத்தார்கள். அன்று முதல் வல்லரைக்கு அந்த நாட்டை எப்படி மாண்டு வருகின்றால் அரசு புரிந்தமை வாராள் பாதாள லோகம் பரிசை நடத்தியே வாராள். அரசு புரிந்துமே வாராள் பாதாள லோகம் வரிசை நடத்திய வாராள்.
சொல்லி அந்த வேதங்கள் ஆட்சி காலமாக நடக்கிறது. கொஞ்ச நாளாகவே நாட்டை நல்லபடியாக ஆட்சி செய்து வருகின்றார். பாலும் குளிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? போக மாமியார் வீட்டு கழுதை போல ஆகி விடுவார். மாமியார் வீட்டு கழுதையா? மாமியார் வீட்டு ஆமா. மாமியார் வீட்டு கழுதைன்னா யாரையா? மருமம். ஆமா சரிதான் பார்த்தேன். ஆமாமா சரி ஏமா என்ன அதான் சரி உங்க கல்யாணம் கழிஞ்சு இந்த மாமியார் இந்த மருமக இருக்காங்க தெரியுமா? ஒரு நாள் வீட்டுல வந்து தங்கிட மாட்டாரா, ஒரு நாள் வீட்டுல வந்து தங்கிட மாட்டாரான்னு ஏங்குவாங்க. மாமியாரு சரி மாமியாரு அவங்க மாமனாரு மச்சமாரு எல்லாரும். ஆனா இவங்க போவே மாட்டாங்க. ஆனா சிலைய மருமம் அப்படி கிடையாது. கையை சுட்ட மத்திய 24 மணிக்கு வரும். சக்கையா இருந்தாலும் சரி, மாங்காயா இருந்தாலும் சரி, புளியா இருந்தாலும் சரி, ஒரு கலக்கு கலக்கிட்டு தான் வருவான். ஆமாம்மா அவ்வளவு பாசம் ஒற்றுமையாக இருக்கிறார். ரொம்ப பாயசமா ரொம்ப பாசம். ஆமா அவங்க மேல ரொம்ப பாயசம். சரி ஆமாம்மா. ஆனால் சரி இங்கே ஆமாம்மா மன்னாதி மன்னனானவள் அப்படி சீரும் சிறப்பாக ஆண்டவரை குடிநாளையில மனதில் நினைக்கிறார். கொடுங்கோல் ஆட்சி செய்ய தொடங்குகிறான். ஆமா கொடுங்கோல் ஆட்சி என்று சொன்னால் என்ன தெரியுமா? என்ன? இப்படி 6 கால பூஜை நடக்கப்பட்ட அங்க எடுத்து முடிஞ்ச இடத்துக்கு வந்தாச்சு. 6 கால பூஜை நடக்கப்பட்ட ஆலயத்திலே சென்றா. ஆமா வாசலை இழுத்தடைத்தான். சரிதான். சாலைகள் அமைக்கவில்லை. ஆமா குளம் ரோடு அமைக்கவில்லை. நாட்டு மக்களுக்கு என்று எந்த ஒரு நல்லதுமே செய்தது கிடையாது. சரிதான். இந்த கொடுங்கோல் ஆட்சியின் பயனாக ஆமா அங்கே 12 வருடமாக மழை மாறி இல்லாமல் போகிறது. பஞ்சம் பிடிக்கிறது. பஞ்சம் 12 வருட காலம் மழை இல்லையா? ஆமா ஒரு மாசம் நம்ம ஊர்ல எல்லாம் மழை இல்லைன்னு சொல்லி நம்ம இருக்க முடியுமா? சரி முடியாது இல்லையா? முடியாதுமா. ஆமா 12 வருடம் சொல்லியாச்சுன்னா என்ன பாடுபட்டுப்பாங்க? உண்மைதானமா? அப்படி என்று சொல்லி 12 வருட காலம் ஆகிட்டு சொல்லக்கூடிய மழையானது பொழியாத காரணத்தினால் மன்னனுக்கு போகக்கூடிய கப்பப்படமானது போகவில்லை. ஒரு நாளை தினத்து மன்னனானவர் மந்திரியாரை பார்த்து கேட்கிறார். மந்திரியாரே நம்முடைய கஜானா நிறுத்தம் எப்படி இருக்கின்றது? என்ன காலியாகி விட்டதா? காலியான கஜானாவை மீண்டும் ஒரு முறை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி சொல் பார்க்கலாம். 55 தேசத்து ராஜாக்கள் மற்றும் குடியுடை மக்கள் மீது வரிகள் போட்டால் என்ன? சபாசிப்பா போட்ட வரியை கட்ட முடியாத அவல நிலையில் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் வரி போட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம இது வந்து விடாதா? மன்னா என்னப்பா கட்ட தவறியவர்களை நாட்டை விட்டு துரத்தி விடுங்கள். சபாஸ் மந்திரி என்ன நல்ல யோசனை சொன்னாய். ஆகட்டும் என்று சொல்லி உடனே மன்னாதி மன்னனானவன் ஆமாமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது வரியை போட ஆரம்பிக்கின்றார். எப்படிப்பட்ட வரியை நம்ம போடுகிறார்கள்? ஆட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி வரி விதித்தார். மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி வரி விதித்தாள். வரி விதித்தாள். வரி விதித்தாள். வரி விதவிதமாய் வரி விதித்தாள். வீட்டு வரி வேலை வரி வேலை வரி வேலை வரி வேலை வரி விதவிதமாய் வரி வைத்தார். வரி வைத்தார். மன்னாதி மன்னனாளன் மக்கள் மீது வரியை போடுகின்றான். ஆமா எப்படிப்பட்ட வரி இட்டான் தெரியுமா? எப்படி? ஆட்டு வரி மாட்டு வரி வீட்டு வரி வேலை வரி கோழி வரி கோழி போடக்கூடிய முட்டைக்கு வரி பெண்கள் செப்பு குடம் எடுத்து தண்ணீர் எடுக்க போன அதற்கு வரி போடுகிறாங்க. அதுக்கு சரியாதாம்மா போட்டிருக்கான். எதுக்கு? அம்மா என்ன அந்த காலத்துல உள்ள அம்மாமாரெல்லாம் தண்ணி அதாவது அடி பைப்புல தண்ணி அடிச்சு எடுத்தாங்க. சரி அந்த காலத்துல அம்மாமாருக்கு 100-110 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இந்த காலத்துல உள்ள அம்மாமாரெல்லாம் நேரு பார்பாரா இருந்து தண்ணி அடிக்கிறாங்க. 40-45 வயசுக்கு மேல இருக்க மாட்டேங்கிறாங்க. சரிதான். அப்படி இருந்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னாலும் அவங்க முகத்தை பார்க்க ஆகாது. ஆமாம்மா அப்படிதான் இப்ப உள்ள பாட்டிமாரெல்லாம் இருக்கிறாங்க. சரி ஆமாம்மா ஆகையா
ஆனால் மன்னாதி மன்னன் வரிபடம் போட்டான் அல்லவா? சரி. மக்களால கட்ட முடியல. சரி. அப்பதான் ஒரு நாள் தினத்திலே மன்னாதி மன்னர்கள் எல்லாம் ஒன்றாக கூடுகிறார்கள். 55 தேசத்து ராஜாக்கள் அனைவரும் முன்னாக கூடி கேட்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் கூடி சொல்றாங்க, எப்பா என்ன வரி கட்டி விட்டீர்களா? எங்களை கட்ட முடியவில்லை. அப்படி என்னப்பா பஞ்சம்? ஆமா ஐயா, நீங்க வரி கட்டிட்டீங்களோ? இல்ல சாமி, நாம வரி கட்டியதே கிடையாது. சாமி நீங்க கட்டவே இல்லையா? அண்ணா பைசாம இல்லையா? சாமி நீங்க கட்டிட்டீங்களா? அது ஒரு காரணம் நடக்காது. நம்ம குருசாமி கட்டிட்டீங்களோ? ஒரு காய் கட்டிருக்கீங்க. வரிப்பணம் போட்டிருக்கு, வரிப்பணம் கட்டியாச்சான்னு கேட்டேன். அதான் கேட்டேன் சாமி. அப்படி என்று சொல்லி ஒரு நாளை 55 நீங்க கட்டுறீங்களா? எப்பா என்ன நம்ம கெட்டதும் கிடையாது, கெட்ட போறதும் கிடையாது. சரி. ஆமாப்பா, நம்ம கெட்டினாலும் வெளியே நான் கட்டலன்னு போய் சொல்ல வேண்டியது கண்டிப்பா ஒருபோதும் கிடையாது. நம்ம உண்மையதான் சொல்லுவோம். அப்படியா? கெட்டதும் கிடையாது, என்னைக்கு நிலம் கட்டல. உங்களை பார்த்தா நம்ம செழிப்பா இருந்த மாதிரி தெரியுது. உண்மைதான். நாங்கெல்லாம் பஞ்சத்துல அடிபட்டு இருந்த மாதிரி இருக்கும். அது உண்மைதாம்மா. சரி. என்ன அதாவது நம்ம தலைக்கு மேல தர்ம தேவதை போவாங்க. சரி. தர்ம தேவதை. ஆமா அப்படியாகட்டும் அப்படியாகட்டும். நீ சரி. நாங்க எல்லாம் எப்ப கேட்டாலும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட நிறைய இருக்குன்னு செழிப்பா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப தர்ம தேவதை தலைக்கு மேல போயிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்ப அப்படியே ஆகட்டும்னு சொல்லியாச்சுன்னா நாங்க என்னைக்கிறோம்னா இன்னொரு நாள் செழிப்பாயிருவோம். அவங்க வேற வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஒருபோதும் கிடையாது. சரி. ஆனா உங்களை மாதிரி பட்டாலும் எங்கள்ட்ட எல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க பஞ்சம். அப்படியே ஆகட்டும். அப்ப நாங்க பஞ்சங்களும் தர்ம தேவதை கேட்டிருக்கோம். இல்ல மேல அப்படியே ஆகட்டும்னு சொல்லி போகக்கூடிய நேரத்துல உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை உழுதுன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா நீங்க அப்படியே தான் இருப்பாங்க. அப்படியா? ஆமா, அதனால யாரு கேட்டாலும் சரி 19 கொடுத்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஒண்ணு இல்லனாலும் வந்து நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லணும். ஆமா கண்டிப்பாகம்மா. சரி. அண்ணாதி மன்னர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்கின்றார்கள்? அதாவது வரிபடம் கட்டாவிட்டால் நாட்டை விட்டு போய் என்று சொல்லுகின்றார். ஆமா கண்டிப்பாக. அப்படியானால் சரி, நாம நாட்டை விட்டு போவதற்காகவா இவ்வளவு தூரம் போராடுகிறோம்? என்ன அவரோ தன்னந்தன்மையாக இருந்து ஆட்சி புரிந்து வருகின்றார். சரி. நாம 55 தேசத்து சிற்றரசர்கள் இருக்கின்றோம் அல்லவா? ஆமா. அனைவரும் ஒன்று கூடிய அமைமை வலைதொடுத்து செல்லலாம். சரி. வெற்றி கண்டால் நாட்டை ஆளலாம், தோல்வி கண்டால் கடுப்புலி வாழும் காலம் சென்று உயிரை வைத்து விடலாம். அப்படி என்று சொன்னால் யாருக்கு? நான் இங்கே. உடனடியாக நம்முடைய படைகள் அனைத்தையும் புறப்பட சொல்லுங்கள். படைகள் வேகமாக போகட்டும். மன்னனானவர் கேட்கிற மந்திரியாரை, என்ன உங்களுடைய காதல் ஏதாவது ஓசை? பட்டை தான் எடுத்தது அவன் பேரு சொல்வான். அழுதாடி வல்ல மன்னாதி மன்னர்கள் எல்லாம் படை கொண்டு வந்தவுடனே மன்னனானவன் மந்திரியை பார்த்து சொல்லுகின்றான், மந்திரியாரே என்ன உங்களுடைய காதல் ஏதாவது ஓசையானது கேட்கின்றதா? நன்றாகவே கேட்கின்றது. என்ன ஓசைப்பா கேட்கின்றது? குதிரையின் குளப்படி ஓசை கேட்கின்றது. அப்படி என்று சொன்னால் 55 தேசத்து ராஜாக்கள் அனைவரும் கப்பப்படம் கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். சரி. உடனடியாக ஓடி சென்ற அந்த கப்பப்பணத்தை வாங்கி வாருங்கள். இதோ வாங்கி வருகிறேன். மன்னா, என்னப்பா? அவர்கள் கப்பப்பணம் கொண்டு வரவில்லை, மாறாக உங்களை கட்டி கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஐயோ, இப்ப என்ன அவர்கள் என்னை கட்டி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் மனதிற்கு மக்களுக்கு நான் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை அல்லவா? நீங்க செய்வது எல்லாமே பாவம்தான். ஐயோ, இப்ப என்ன அதாவது நீயோ வெகு காலமாக இந்த அரசு ஆட்சி புரிய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கின்றாய். சரி. நீ வேண்டும் என்று சொன்னால் கொஞ்ச நாளும் அரசாட்சி புரிந்து வாங்க, நான் உனக்கு சேவகனாக வேலை செய்கின்றேன். முடியாது சுவாமி, எனக்கு வேற்று நாட்டில் பதவி கிடைத்து விட்டது. என்னமா? வேற்று நாட்டில் பதவி கிடைத்து விட்டது. வேற்று நாட்டில்? ஆமா.
நான் வேறொரு நாட்டில் எனக்கு பதவி கிடைத்து விட்டது. சரி, நான் அங்கு செல்கிறேன். ஆகட்டும் என்று சொல்லி மன்னனானவனை மந்திரியார் தன்னந்தனிமையாக விட்டுவிட்டு சென்ற பிற்பாடு எல்லோரும் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் அல்லவா? அப்படி என்று தனி அறையிலிருந்து புலம்பெயர்கிறான். எப்படி கண்ணே? அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்கு யாரும் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்கு யாரும் இல்லை. அறிவு பெற்றார் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை. இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, எனக்கு ஆதரிப்பார் யாரும் இல்லை. அறிவை பெற்றார் இல்லை, குறைவார் யாரும் இல்லை, யாரும் இல்லை, குறைவார் யாரும் இல்லை. தாயும் இல்லை, தந்தை இல்லை, எனக்கு தற்காக்க ஒருவரில்லை. தாயும் இல்லை, தந்தை இல்லை, தற்காக்க ஒருவரில்லை. போவதற்கு காணவில்லை, காணவில்லை, ஒருவரை காணவில்லை. ஒரு கோடு நல்ல கோடு தக 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 பகவானே. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லையே இறைவா. உற்றார் இல்லை, பெற்றார் இல்லை, உடன்முறைவார் யாரும் இல்லை ஆண்டவா. தாயும் இல்லை, தந்தை இல்லை, தற்காக்க யாரும் இல்லையே இறைவா. சிவனே, ஆட்சி புரிந்து வரக்கூடிய நேரத்தில் தாயாரை தொழவில்லை, தந்தையரை போற்றவில்லை, சரி, கோவில் குளம் வைக்கவில்லை, குருபூஜை செய்யவில்லை. ஆமா, நாட்டு மக்களுக்கு நான் எந்த ஒரு நல்லதுமே செய்தது கிடையாது அல்லவா? ஆமாம்மா. கடைசி நேரத்துல அப்படியே திருந்துறான் பாத்தீங்களா? அதாவது தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா, மனதிலிருந்து யாருக்கும் தர்மமும் செய்யவில்லை அல்லவா? தர்மம் செய்திருந்தால் இது நாம தப்பித்திருப்போம் அல்லவா? கண்டிப்பாக. அப்படி என்று சரி, அப்படியே ஒரு தனி இறங்கி என்று புலம்பக்கூடிய நேரத்திலே முன்னோர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள் அல்லவா சுரங்கப்பாதை. அப்பா, அந்த சுரங்கப்பாதையை கண்ணிலை கண்டால் மண்ணாதி மண்ணாவை வளர்க்கிறார்கள். கண்ணிலை கண்ட பொழுது அவளுக்கு போன உயிர் திரும்பி வந்திருக்கு. என்ன சந்தோஷம் தெரியுமா? அதாவது என்ன, அந்த காலத்து அரசபை ஒன்று உண்டு இருக்கும் என்று சொன்னால் அங்கு ஒரு சுரங்கமானது இருக்குமா? சரிதான். அந்த சுரங்கம் இருப்பது கட்டிய மனைவிக்கு கூட தெரியாதா? எதற்காக அதை அமைத்து வைத்திருக்கின்றார்கள் என்று எதற்காக? வேற்று நாட்டு மன்னர்களின் மீது படை தொடுத்து வருவார்கள் என்று சொன்னால் அவர்களோடு படை தொடுத்து இருப்பதற்கு எதிர்கொள்வதற்கு படைபதாதிகள் சரியில்லை என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு தப்பி செல்வதற்காக இந்த சுரங்கமானது அமைத்து வைத்திருப்பார்களா? சரிதான். ஆமா, அப்படி என்று சொல்லி அந்த சுரங்கப்பாதை வழியாகவே பாருங்க அண்டங்கரு வனமதிலே 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 அறுவரை அவன் போய் சேர்ந்தான் போய் சேர்ந்தான் போய் சேர்ந்தான் வனமதிலே 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 அவன் ஆறு மணி அவன் போய் சேர்ந்தான் போய் சேர்ந்தான் போய் சேர்ந்தான். சந்தோஷம் ராஜாக்களை 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 கையனவே கையனவே கையனவே. கள்ளப்படை என வனத்திலே வந்து சேர்ந்தான் இந்த வல்லரைக்கிறார்கள்.
ஒருவாறு தப்பி பிழைத்தோம். இனிமேல் பார்க்க வேண்டும் ஒருகை. என்ன? அதாவது எதிர்க்கக்கூடிய இடத்தில் எதிர்க்காமல் அரும்பெரும் கானகத்தில் இருந்து ஒருகை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அல்லவா? குலைக்கிற நாய்க்கு சமம் அல்லவா? நாய்க்கு சமம் தான். அந்த இடத்துல பார்க்கணும் அவங்க கையதான் திருப்பி திருப்பி இடத்துல எதிர்க்கிறவன் வேற. ஆமா, உங்ககிட்ட ஒருத்தி சண்டைக்கு வருகிறான்னு சொன்னா அந்த இடத்துல அவனை ஒருங்கி பாரு, அவனோடு போராடி வெற்றி பெறு. ஆமா, கண்டிப்பாக. அதை விட்டுட்டு அடுத்த இடத்துல வந்து அவனை அப்படி செய்து விடுவேன் இப்படி செய்து விடுவேன் என்று சொல்லுவதுதான் கொலைக்கு நாய்க்கு சமம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் வல்லர்கள் அந்த இடத்துல எதிர்த்திருந்தாங்க விட்டுருப்பாங்களா? ஒரு எலும்பு இல்லாம அவ்வளோத்தையும் தனித்தனியா எண்ணிச்சிருப்பாங்க. ஆனா அவன் தன்னந்தனியாக இருக்கிறான். அங்கே வந்திருப்பது 55 தேசத்து ராஜாக்கள். சரி, அகப்பட்ட விடுவார்களா? விடமாட்டார்கள் அல்லவா? அதாவது இந்த அரும்பெரும் காலகட்டத்தில் 1 வருட காலம் வாழ்ந்து விடலாம், 2 வருட காலம் வாழ்ந்து விடலாம், மிஞ்சி போனால் 5 வருட காலம் வாழ்ந்து விடலாம். ஆகிய முழுவதும் இந்த அரும்பெரும் காலத்தில் வாழ முடியுமா? வாழ முடியாது தானே. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் எது பெரியது என்பதை நாம கண்டுபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக. இந்த உலகத்திலே பெரியது எது என்று சொன்னால் எனக்கு தெரிந்தவாறு 2 பொருள் தான். என்னது? பக்கத்துல இருக்கக்கூடிய கடலும் பாலா போன நம்ம கூடலும். பக்கத்துல என்ன கடல் இருக்கு? பக்கத்துல கடல் இல்லையாமா? இது உவேரி பக்கத்துல தான் இருக்கு. ஆமாமா, சரி. அந்த கடலும் நம்ம பக்கத்திலே இருக்கு, நம்ம கூட இருக்கக்கூடிய குடலும் தான் பெருது. கடலும் குடலுமா? எப்படி சொல்றீங்க? அது எப்படி சாத்தியாகும் தெரியுமா? எப்படி? அதாவது இந்த உலகத்துல எவ்வளவு மழை பொழியுது, நிறைய பொழியுது. அதாவது மலைகள் அனைத்தும் நேர மலம்கொட்டத்திலிருந்து கீழே தான் வருது. ஆமா, அவ்வளவு கால்வாய் வழியாக இந்த கடல்ல தான் சென்று தஞ்சமடைகின்றது. சரி. ஒரு ஆமாம்மா 2 பாட்டில் திண்டாச்சு, ஆனாலும் நிக்க மாட்டேங்க. சரி, ஆமாம்மா. அதாவது அவ்வளவு தண்ணீரில் சென்று இந்த கடலில் சென்று தான் தஞ்சமடைகின்றது. என்னைக்காவது ஒரு நாள் வேண்டாம்னு சொல்லி இருக்குதா? சொல்லாதுல்ல. அதாவது உள்வாங்கிட்டே இருக்கும். அதே போலதான் நம்ம வயிறும். எப்படி? காலையில விடிய காலம் எழுப்பின 4 மணிக்கு பல்லு தேய்க்காத ஒரு காப்பி, அதுதான் நம்ம எப்படிமா சொல்லுவாங்க? பெட் காஃபின்னு சொல்லுவாங்க. உண்மைதானம்மா? ஒரு 7-7:30 போல ஒரு 4 குத்தி புட்டு, ஒரு சீப்பு பழையங்குட்ட பழம், இந்த இது 1/4 கிலோ சீனி, ரேஷன் கடை சீனியும் போட்டு தும்புத்துக்கு போட்டு அதையும் பறிச்சு உள்ள தள்ளிடுவோம். ஒரு 10-11 மணிக்கு போல ஒரு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தாக்கமா இருந்தா ஒரு இளநீரோ ஒரு ஜூஸோ, ஆமா அப்படி ஒரு மோரோ அதுக்கு தகுந்தாரு. அப்படிதானே ஐயா? அதுக்கப்புறம் சுமார் ஒரு 2 மணி ஒரு 1:30 மணின்னு சொல்ல சாலையோ நெத்தரியோ இல்லைன்னா விளம்பீன துண்டோ, ஆமா கிடைக்கிறத வாங்கி மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் வெட்டி பறக்கி கொத்தி போட்டு எடுத்து அப்படியே சட்டி பத்த வச்சு அவிச்சுட்டுன்னு வச்சுக்க, அது ஒரு தனி சுகம். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஒரு 4 யாத்தங்க அப்போ, ஆமா 4 சரி, ஆமா ஒரு கிளாஸ் காப்பியோ, ஆமா. பின்ன சாயங்காலம் ஒரு 7:30 போல ஒரு கோழி பூச்சி 4 புரோட்டாயும் சாப்பிட்டு சரி, ராத்திரி வீட்டுல போகக்கூடிய நேரம் பொண்டாட்டிட்டு சாப்பிடாம இருந்தா அவ விஷம் வச்சிருவான்னு அங்கேயும் போய் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். சரி. ஆனா மறுநாள் காலையில இது பின்னும் பின்தொடர்தான் செய்யும். உண்மைதான். உண்மைதானம்மா? ஒரு நாளாவது வேண்டாம் சொல்லுது. அது ஒரு நாள் வேண்டாம். எனக்கு தெரிந்தவாறு இந்த 2 தான் பெரியது. ஆமா. ஆனால் என்ன கேட்டு சொல்லுகின்றார்? பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாய் உந்தியில் பிறந்தோம், கரியமாலோ அலைகடல் துயிந்தோம், அலைகடலோ குறுமணி கையின் ஒடுக்கம், குறுமணியோ கும்பகலசத்தில் பிறந்தோம், கும்பகலசமோ அரணுக்கு ஒருதலை பாரம், அரவமோ அம்மை உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ தொண்டர்தன் ஒடுக்கம், உமையவளோ சிவனின் ஒடுக்கம், சிவனோ தொண்டன் தன் ஒடுக்கம். அப்படியானால் இந்த உலகத்திலே தொண்டன் தான் பெரியது. சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டவன் தான் பெரியவன் என்பதை கண்டுபிடித்தார். இருக்க வேண்டும் என்று சொன்னால் 10 பேர் தொண்டனாக இருந்தால் ஆக வேண்டும். கண்டிப்பாக 10 தொண்டனாக இருந்தால் தான் அந்த ஒருவனும் தலைவனாக முடியும். சரிதான். நாங்கள் இறைவனை மீது தவம் செய்ய வேண்டும். தவம் செய்தால் அவர் நமக்கு நிச்சயமா வரம் கொடுப்பார். ஆகட்டும் என்று சொல்லி தவம் செய்யணும்னு சொன்னா இப்படியே தவம் செய்தால் பகவானுக்கு ஏற்குமா? கண்டிப்பாக இயலாத காரியம் அல்லவா? அதனாலே தவக்கோலம் கொள்ள வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி, பணிகள் முழுதும் மாற்றி, ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, ஆடை மாற்றி அணிகள் மாற்றி, அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி, அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி,
இடத்திலே சரி மரமுறை கந்த வஸ்திரத்தை எடுத்தடைகின்றானாம். வாசனை திரவியங்கள் பூசக்கூடிய தேகத்திலே சிவசிவா சிவசிவா என்று சொல்லி விபூதி வாரி அடைக்க பூசிக்கொண்டானா. சரி கழுத்திலே உத்திராட்ச மாலை, இடையிலே காவி வஸ்திரம், காலிலே பாத குரல். ஆமாமா தன்னுடைய மூன்று ஆசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, மூன்று ஆசை மறுத்து ஐம்புலங்களை கைக்குள்ளாகவே அடக்கின்றானா. அப்பு பிரிது வாயு தெய்வு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐம்புலங்களையும் தன்னுடைய கைக்குள்ளாகவே அடக்கி அந்த கரணங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் அனைத்தையும் ஒருவகைப்படுத்தி ஆதி கரைக்கின்ற சிவபெருமானைக்கு ஒரு வருட காலம் 2 வருட காலம் அல்ல 12 வருட காலம் பாதம் செய்து வருகின்றார். அதேங்கப்பா இவனுடைய தவறுமானது சரி கைலாச மலையிலே செல்லுகிறதா. கைலாச மலையிலே செல்லக்கூடிய நேரத்திலே அப்படி அந்த தினத்திலே வெள்ளி கையில இல்லை ஆண்டவன் பார்வதியோ வெள்ளி கையில பார்வதியோ பார்வதியிடம் இருக்கே பார்வதியிடம் இருக்கே துணி பொண்ணை ஒருக்கிவார் தானி வழங்கிவார் ஆணி பொண்ண பல்லடையே அரணமையும் கொல்லுவிருந்தார் எவளிடம் இருக்கே எவளிடம் இருக்கே வளமிருந்தார். ஆதிவெள்ளி கைலாச மாமலைகளை அம்மையுமே பார்வதியோடு பகவான் வலுவாக இருக்கிறார். இருக்கக்கூடிய நாளிலே அந்த நேரத்தில் பகவான் பார்வதியை பார்த்து கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? பார்வதி என்ன? அதாவது கைலாச மலையில் இருப்பதற்கு, அதாவது இன்று இருப்பதற்கு நேரமே போகாதது போல இருக்கின்றது. ஆமா உனக்கு என்ன சொல்கின்றது? எனக்கும் நேரம் போகவில்லை. அப்படி என்று சொல்ல நாம் எப்பொழுதும் விளையாடுவோம் அல்லவா ஒரு விளையாட்டு. ஆமா என்ன விளையாட்டு? சொக்கட்டன் விளையாட்டு. அந்த சொக்கட்டன் விளையாட்டினாலே என்ன? அதுவும் நல்லதுதான். ஆனால் ஒன்று பகவானே சொக்கட்டன் விளையாட்டு என்று சொன்னால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆமாமா இருந்தாலும் இங்கு வைத்து விளையாடினோம் ஆனாக்கால் சரி எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப கண்டிப்பாக நமக்கு விளையாட முடியுமா? முடியாதுல்லவா? ஏன்னா உங்களுக்கு வெற்றி எனக்கு தோல்வி. ஆமாமா எல்லோரும் கைதட்டி சிரிப்பார்கள், என்னை ஏளனமாக பார்ப்பார்கள். கண்டிப்பாக அதனால நம்ம இங்கே வைத்து விளையாட வேண்டாம். சரி நாமே வேறு ஏதாவது வனத்திற்கு சென்று சொட்டிக்கு விளையாடலாமே. ஏங்கப்பா நல்ல யோசனை தான், ஆகட்டும் என்று சொல்லி பகவானும் பாரதியும் இந்த வனத்தில் வருகிறார் என்று சொன்னால் ஆமாப்பா அஷ்டகிரி பர்வதமா அருணகிரி பர்வதமா சொக்கட்டன் பர்வதமா 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 சோமதாள பர்வதமா பர்வதமா சோமதாள பர்வதமா பர்வதமா சுகல பர்வதமா பர்வதமா சோமதாளை பர்வதமா பர்வதமா சோமதாளை பர்வதமா பர்வதமா சொக்கட்டன் பர்வதத்தில் சோமபகன் பார்வதியா சொக்கட்டங்கள் ஆடும்போது ஆடும்போது வெள்ளிதல்லாரை கண்டவோ கண்டவோ வெள்ளிதல்லாரை கண்டவோ கண்டவோ பகவானும் பார்வதியும் ஒன்றாக கூடினார்கள். சரி அட்டகிரி என்று சொல்லக்கூடிய பர்வதத்தில் வருகிறார்கள். ஆமா அங்கே வந்து சொக்கட்டன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொக்கட்டன் என்று சொன்னால் ஒரு சொல்கட்டான விளையாட்டு. சரிதான். சொக்கட்டன் என்று சொன்னால் 2 சின்னங்கள் வேண்டும். ஆமா பகவானுக்கு யானை சின்னம், பார்வதிக்கு குதிரை சின்னம். சரிதான். என்று பார்த்தாலும் வெற்றிக்கு மேல் வெற்றியை ருசித்து வருகின்றார் பகவான். தோல்விக்கு மேல் தோல்வியை தழுவி வருகிறாள் பார்வதியானவள். தோல்வியை தழுவி வரக்கூடிய அம்மையம்மை பார்வதியானவள் ஆனவள் எந்தாவது ஒரு நாள் நம்முடைய ஆதரவை வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லி ஆட்டத்தில் கண்ணும் கருத்துமாக விளையாடி வருகின்றார். சரிதான். விளையாடி வரக்கூடிய நேரத்தில் அரக்கனுடைய தவமானது வெற்றி பெற்று கைலாச மலையில் பகவானை அக்கினி ஜோரையாகவே வீசுகின்றதா. பார்த்து பகவான் பக்தனின் பேரிலே சற்று சிந்தனை செலுத்தக்கூடிய நேரத்தில் அம்மையுமை பார்வதியானவள் இதுதான் தக்க தருணம் என்று சொல்லி தன்னுடைய குதிரை சின்னத்தை யானை சின்னத்தில் அடித்தார்களா. அடித்த அடியோடு கை கொட்டி கலகல 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 என்று
ஆமா இப்படி பார்வதி ஒரு நாளும் இல்லாமல் திருநாளாக என்னை நகைத்து சிரிக்கின்றாயே கண்மணி. ஆமா எல்லாம் இதற்காகம்மா சுவாமி. என்னம்மா இந்த ஆட்டத்திலே நீங்கள் தோற்று விட்டீர்கள் இறைவா. பார்வதியாக எனக்கு வெற்றிக்கு மேல் வெற்றிதான். அதனால்தான் இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறேன். நர்மை செல்வமே, தோல்வியை ஏற்றுக்கொண்டீர்களா? என்ன? அதாவது என்னிடத்தில் நீ ஜெயம் கொள்வதற்கும் நான் உன்னிடத்தில் தோல்வியடைவதற்கும் ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு தெரியும் சுவாமி. ஒரு நாள் தோற்று போகாத நீங்கள் இன்னைக்கு தோற்று போவதற்கு ஏதோ காரணம் இருக்கிறது என்று. கண்டிப்பாக. அது என்ன காரணம்? மகளே, அதாவது கள்ளப்படை வருமதிலே காட்டவர்கள் என்னை கூறுகிறார் 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வருகின்றார். சரி. அந்நபருடைய தவமானது முற்றி பெற்று என்றுதான் கைலாசம் வந்தடைந்தது. அவரின் பேரை சற்று சிந்தனை செலுத்தினேன். தக்க தருணத்தை மனதில் நீ காய்நகர்த்து விட்டாயே பெண்ணை. சுவாமி, உங்களையே தோற்கெடுத்திருக்கிறான் அப்படி ஒரு பக்தன். ஆமாப்பா. அவன் யார் சுவாமி? அவன் தான் ஒரு அரக்கன். அவனுக்கு நான் வரம் கொடுத்து வரவனும் பார கைலாசவரை நீ பார்த்துக்கொள். கைலாசமலையில நான் பார்த்துக் கொள்ளேன். ஆமாமா. கைலாசமலையிலே ஒரு சக்தி மயம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சிவமயம் இருக்க வேண்டும். 2 மயமும் இல்லை என்று சொன்னால் கைலாசம் இருள்மயம் ஆகிவிடும். அப்படி என்று சொன்னால் சுவாமி, நீங்களும் போக வேண்டாம், நானும் போக வேண்டாம். அதோ வருகிறார் முதல் கோட்டை காவலாளியாகிய நந்தியம் பெருமாள். அவரை விட்டு பக்தன் அழைத்து வந்தால் நீங்க வரம் கொடுத்த மாதிரியாச்சு.